நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ்னு பார்த்தா நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் அது சேர்ந்ததான் ஒரு யூனிவர்ஸ்னு பார்த்தோம். யூனிவர்ஸ் பேரண்டம்ங்கிறது என்னது, பல கேலக்சி சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது ஒரு யூனிவர்ஸ். அதே மாதிரி ஒரு கேலக்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் சேர்ந்ததான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேலக்சி. அப்படி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உள்ள போய்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்து முடிச்சிட்டோம். யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் என்னது மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ். அடுத்து கேலக்சிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். எத்தனை டைப் ஆஃப் கேலக்சிஸ் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து கேலக்சிஸ்ங்கிறது என்னது மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் சேர்ந்ததா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலக்சி. அப்ப அடுத்து என்ன பண்ணுவோம், ஸ்டார்ஸை பத்தி பார்ப்போம். அதுக்கு அடுத்து உள்ள போறப்ப என்ன பண்ணுவோம், ஸ்டார்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதோட சோலார் சிஸ்டம் பார்ப்போம். சோலார் சிஸ்டம்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பிளானட்ஸ், அதுல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ், அதுல இருக்கக்கூடிய மீட்டியார்ஸ், காமட்ஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன முடிஞ்சிச்சு, ஓவராலா வந்துட்டு யூனிவர்ஸ் டாபிக் வந்துட்டு முடிஞ்சிச்சு. அவ்வளோ. இதெல்லாம் ரொம்ப ரேர்ப்பா கொஸ்டின் கேட்கறது. ரொம்ப எப்பயாச்சும் ஒரு எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னா கொஸ்டின் கேட்டு வைப்பாங்க. ஏதாச்சும் வந்து எத்தனை சேட்டலைட்ஸ் இருக்குது, எதோட சேட்டலைட், அதோட பேர் என்னது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு வச்சுருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப இன்டெப்தா இல்லாட்டினாலும் ஓவராலா முக்கியமான ஃபேக்ட் உள்ள பாயிண்ட் வந்து நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். ஜார்ஜ் லெமாய்ட்டியர்லாம் கேட்ட கொஸ்டின் தான். பிக் பேங் தியரி இருக்கு பாத்தீங்களா, பேரண்ட பெருவெடிப்பு கோட்பாடு வந்து சொன்னது யாருன்னு கேட்டிருந்தாங்க. நம்மளாம் என்ன பண்றோம் வேறவே தெரியாது. ஆனா ஆன்சர் வந்து என்னது ஜார்ஜ் லெமாய்ட்டியர். புக் பேக் கொஸ்டின் இது வந்து புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின் அது வந்து அதான் கேட்டு வச்சிருந்தாங்க அவங்க வந்து. இப்போ நம்ம பேசிக்கான கொஸ்டின் என்ன பண்ணி விட்டுட்டு போயிடுவோம் நம்ம. சரியா, அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் ஹெட்டிங் போட்டுங்க. அப்பவே சொன்ன மாதிரி என்னது ஸ்டார்ஸ் தான் என்னது பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கேலக்சிஸ். கரெக்டா, ஒரு கேலக்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்மளோட கேலக்சிக்கு பேர் என்னது மில்கி வே கேலக்சி அப்படின்பாங்க. மில்கி வே கேலக்சி என்ன ஷேப்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப்ல இருக்கு மில்கி வே கேலக்சி. இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப்ல இருக்குன்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்த ஸ்பைரல் ஷேப்பை யாரு ஃபார்ம் பண்ணிருப்பா, எல்லா ஸ்டார்ஸும் சேர்ந்து அந்த மாதிரி ஷேப் ஃபார்ம் பண்ணிருக்கும். அவ்வளவுதான், இதுதான் நம்ம மில்கி வே கேலக்சி. இது எல்லாமே என்னது உங்க கண்ணுக்கு தெரியுற எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் தான். அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, ஒரு ஷேப் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அவ்வளவுதான். ஒன்னு இந்த மாதிரி ஷேப்ல கேலக்சிஸ் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த எலிப்டிக்கல் ஷேப்லயும் கேலக்சி இருக்கும். எல்லாமே என்னது ஸ்டார் சேர்ந்து உருவாகிறது, ஃபார்ம் ஆகுறதா. இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி இர்ரெகுலராகவும் கேலக்சிஸ் இருக்குது. ஸ்டார்ஸ் வந்து என்னன்னா ஒரு மாதிரி இது என்ன ஷேப்ல சொல்ல முடியும், ஒரு ஷேப்பே இல்லாம இருக்கு பாருங்க, இது வந்து இர்ரெகுலர் கேலக்சிஸ் சொல்லுவாங்க. இதான் என்னது சன்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. சரியா, அதே மாதிரி அட்டாமிக் பவர் பிளான்ட் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்டாமிக் பவர் பிளான்ட். அங்கே நியூக்ளியர் ஃபியூஷனா நியூக்ளியர் ஃபியூஷனா? இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க, ஆனா அங்க மாட்டிக்கிட்டீங்க. அட்டாமிக் பவர் பிளான்ட்ல எப்படி ஃபிஷன் நடக்கும், அங்க என்ன நடக்கும், அங்க வந்துட்டு ஃபிஷன் தான் நடக்கும். அட்டாமிக் பவர் பிளான்ட் நடக்கும், நியூக்ளியர் ஃபிஷன் தான்ப்பா, சொன்னது கரெக்ட் தான். சரியா, அணுக்கரு பிளவுது. அங்கேயே என்ன ஆகும்னா ஆட்டம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரேக் பண்ணுவாங்க. அதுல இருந்து பிரேக் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எனர்ஜி எடுப்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இங்க கவனிச்சுங்க, ஆட்டம் பாம்லயும் சரி அட்டாமிக் பவர் பிளான்ட்லயும் சரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அணுக்கரு பிளவு, அட்டாமிக் நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கும். அதே மாதிரி ஹைட்ரஜன் பாம்லயும் ஸ்டார்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எல்லா ஸ்டார்ஸ்லயுமே என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும். ஒரு ஆட்டம் பிரேக் பண்ணி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஃபிஷன் நடந்து அதுக்கப்புறம் தான் ஃபியூஷன் நடக்கும். ஹைட்ரஜன் என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டமை பிரேக் பண்றதுக்கு அவ்வளவு எனர்ஜி வெளியே வருது. அதே ரெண்டு ஆட்டமை சேர்க்கணும் அப்படின்னா சும்மா எப்படி சேர்க்க அப்படியே ஒட்டிக்கிறோமானா அப்படிலாம் ஒட்டாது. அந்த ரெண்டு ஆட்டமை ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நான் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கணும். அப்படி கொடுத்துதான் ரெண்டையும் என்ன பண்ண முடியும்னா ஒட்ட முடியும். அப்ப இங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆட்டம் பாம்ல நடக்கும் ஃபிஷன் நடக்கும். ஃபிஷன் நடந்து வெளியே எனர்ஜி வருது பாத்தீங்களா, அந்த எனர்ஜியை சேர்த்து ரெண்டு ஃபியூஸ் ஆகும். மீனிங் புரியுதா? ஃபிஷன் நடந்து அதுல இருந்து வெளியே வரக்கூடிய எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, அந்த எனர்ஜி வெளியே அனுப்பாம அதை உள்ளேயே வச்சு அதை வச்சு அந்த ஹீட்டை வச்சு ரெண்டு ஆட்டமும் சேர்ந்து அதுக்கப்புறம் வெளியே வருது பாத்தீங்களா, அதுதான் ஹைட்ரஜன். அப்ப இருக்கிறதுல பவர்ஃபுல் வந்து என்னது, அதான் பவர்ஃபுல். என்ன நம்ம டெஸ்ட் பண்ணதுல எங்கேயுமே ஆட்டம் பாம் தான் போட்டிருக்காங்க. அதுக்கே பயங்கரமான ரியாக்ஷன் அது வந்துட்டு. அதெல்லாம் போட்டா என்ன ஆகும், ஒட்டு மொத்தமா முடிஞ்சிடும் ஃபுல்லாமே. பயங்கர பவர்ஃபுல்லானது. என்ன அங்க என்ன ஆகுது, இது நடந்து அதுக்கப்புறம் அது நடக்குது. அப்ப எவ்வளவு எனர்ஜி வெளியே வரும், எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து வெளியே வரும். ஆட்டம் பாம் எப்ப போட்டாங்க, செகண்ட் வேர்ல்டு வார்ல ஹிரோஷிமா நாகசாகில போட்டிருப்பாங்க பாத்தீங்களா.
அது ஆட்டம் பாம் தான் போட்டிருப்பேன். ஆட்டம் பாம் பேர் தெரியுமா? அதுக்கு பேரு லிட்டில் பாய், இன்னொன்று என்னது ஃபேட் மேன். ரெண்டு பேர் அப்படி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அடுத்த நாள் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆகஸ்ட் தானே, எனக்கு டேட்டு ஞாபகம் இல்லை. 6 9 அந்த மாதிரி ஏதோ ஒரு டேட், அந்த ரேஞ்சில் தான், ஒரு சிங்கிள் டேட்டில் தான் வரும். டேட்டு மறந்து போச்சு எனக்கு. பார்த்துக்கோங்க அதை வந்துட்டு என்ன டேட்டில் வருது. அதே மாதிரி அந்த இதோட பேரெல்லாம் வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கிடையாது, ஆனால் நம்ம வந்து என்னென்ன வேர்ல்டு வார் 2 நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். நம்மளோட ஐஎன்ஏ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, போயிருப்பாங்களே, அது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேள்விகளை என்ன பண்ணாங்க. ஏன்னா ஜப்பான் வந்து நம்மளோட அலைடு நேஷனில் வரக்கூடியது. அது வந்துட்டு ஏன்னா இவர் வந்துட்டு யாரு, நம்மால் சுபாஷ் சந்திர போஸ் இருக்காருலப்பா, அவர் நம்மளோட ஆர்மி ஃபுல்லாக ஜப்பான்லேருந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாரு, எடுத்திருப்பாரு. அதனால என்ன அப்படின்னா நமக்கு அது முக்கியமானது. அந்த இது வந்துட்டு டேட்டாஸ் வந்துட்டு. சரியா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா அது வரைக்கும்? இந்த இருக்கு பாருங்க. ஸ்டார்ஸ் வந்து என்னது, ஹைட்ரஜன் கேஸ்னால பில்டப் ஆனது. ஹைட்ரஜன் என்ன பண்ணுது, சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணும்னா ஹீலியம் வந்து ஃபார்ம் பண்ணும். பிராக்கெட்ல என்ன போட்டுங்க, நியூக்ளியர் ஃபியூஷன் போட்டுங்க. அணுக்கரு இணைவு. அந்த ரியாக்ஷனை வேணா எழுதிங்க கீழே. அதுக்கு பேர் தான் தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இந்த இருக்கு பாருங்க, இதான் சன்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன். 1H2 1H3. ஆட்டம் பாம் இருக்குல்ல, இது ரெண்டுலயுமே நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது. கரெக்டா? ஆனா இந்த ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? இப்போ நியூக்ளியர் ஃபிஷன்ல அட்டாமிக் பவர் பிளான்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டமை பிரேக் பண்ணி உடைக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து ஃபர்ஸ்ட் 3 நியூட்ரான்ஸ் வெளியே வரும். இது என்ன ஆகும்னா இன்னும் ஒரு 3 நியூட்ரான்ஸா பிரியும். இது என்ன பண்ணும்னா இன்னும் ஒரு 3ஆ பிரியும். இப்படியே பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். இதுல எல்லா ப்ராசஸ்லயும் இங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே தான். பவர் பிளான்ட்ல அதே தான். ஒரு ஆட்டம் பிரேக் பண்றாங்க அப்படின்னா நியூட்ரான்ஸ் வெளியே வரும். அது என்ன ஆகும், 3ஆ பிரிஞ்சு அது 3 என்ன பண்ண அப்படி பிரிஞ்சுக்கிட்டே போகும். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இதான் செயின் ரியாக்ஷன். என்ன அது அப்படியே வந்துட்டு கண்டிப்பா திரும்ப இது என்னவா பிரியும், இது அப்படியே 3ஆக பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஃபுல்லா. இப்போ செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. பவர் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த நியூட்ரான்ஸ் அதிகமா வருதுன்னு வச்சுங்களேன், அதிகமா வருது அப்படின்னா எனர்ஜி அதிகமா வருதுன்னு அர்த்தம். அப்ப பவர் பிளான்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேல எனர்ஜி லெவல் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வந்து கண்ட்ரோல் ராட்ஸ் வச்சிருப்பாங்க நிறைய, அந்த கேட்மியம் அது மாதிரி வந்துட்டு. அந்த கண்ட்ரோல் ராட்ஸை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உள்ள இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அது என்ன பண்ணும்னா இந்த நியூட்ரான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த நியூட்ரான்ஸை ஃபுல்லா அந்த ராடு வந்து என்ன பண்ணிரும்னா அப்சர்வ் பண்ணி ஒரு லெவலுக்கு மேல அதிகமா வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, அந்த ராட்ஸை ஃபுல்லா இன்சர்ட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, இந்த செயின் ரியாக்ஷன் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி என்ன ஆகும், அங்கே வந்துட்டு பவர் பிளான்ட் வெடிச்சிடும். அப்ப என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஆனா ஆட்டம் பாம்ல கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அது எங்கே போடுறது, வெளியே டெஸ்ட் பண்றது. அப்ப அது வந்து என்னது, அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் சொல்றாங்க. அதுவா எல்லா நியூட்ரான்ஸும் பிரேக்கப் ஆகி அதுவா எனர்ஜி லாஸ் பண்ணி அதுவா அடங்கினா தான் மீனிங். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? இது வந்து கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் இங்க பவர் பிளான்ட் எல்லாத்துலயுமே. அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சில ராட்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல எவ்வளவு எனர்ஜி வருது, எவ்வளவு ப்ரெஷர் அதிகமாகுது. அப்ப இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு ஃபுல்லா வந்துட்டு இந்த ராட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த என்ன ஆகும்னா இது கண்ட்ரோல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அப்படியே பின்பக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன எனர்ஜி வந்துட்டு அப்படியே லாஸ் ஆயிரும் ஃபுல்லா வந்து. இங்க என்ன கிடையாது, நமக்கு வந்துட்டு ராட் எதுவுமே இல்லை இன்சர்ட் பண்றதுக்கு. எல்லாமே என்னது அவுட்டர் என்வரன்மெண்ட் நம்ம போடுறதுக்கு வந்துட்டு. அப்போ அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அன்கண்ட்ரோல் செயின். எல்லா கண்ட்ரியும் பயப்படுறதுக்கு காரணம் வந்து என்னது, இதுதான் இந்த பிரச்சனை தான். வாரம் நடக்குதுல்லப்பா, எல்லா கண்ட்ரியும் பயப்படுறதுக்கு என்ன காரணம், எல்லாருமே நியூக்ளியர் மிசைல் வச்சிருக்காங்க எல்லா கண்ட்ரி. ஆனா சில கண்ட்ரி தான் வச்சிருக்கணும். அதுதான் வந்து என்ன போய் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, சைன் பண்ணிருப்பாங்க. யாருமே வந்து நியூக்ளியர் டெஸ்ட் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, பெர்மிஷன் வாங்காம டெஸ்ட் பண்ணிடவே கூடாது. அதை NTP நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. எல்லா கண்ட்ரியும் சைன் பண்ணிருப்பாங்க. அதுல குறிப்பிட்ட கண்ட்ரிட்ட மட்டும் தான் நியூக்ளியர் வார்ஹெட் வச்சிருக்கணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது வந்துட்டு ஏன்னா சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் லான்ச் பண்ணா கூட என்ன ஆகும் தெரியுமா, மொத்தமா முடிஞ்சிடும். இவனா ஒருத்தர் அவசரப்பட்டு லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து என்னன்னா
சும்மா இதே எடுத்துக்கிறோம் நம்ம வந்து இப்போ உக்ரைன் வாரம் நடக்குது, உக்ரைன் மேல ரஷ்யா வந்து ஏன் இன்ன வரைக்கும் ட்ரோன் இது மாதிரி பண்றாங்க, நியூக்ளியர் இல்லையா ரஷ்யாட்ட? நியூக்ளியர் போட்டா ஒரே ஒரே டைம் என்ன ஆயிரும், ஃபுல்லாமே வந்துட்டு க்ளோஸ் ஆயிரும் ஃபுல்லா. இப்போ உக்ரைன் மேல அவன் போட்டுட்டான் அப்படின்னா உக்ரைனுக்கு சப்போர்ட்டிங் கண்ட்ரி இருக்கும் பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, திரும்ப ரஷ்யா மேல இது பண்ணுவாங்க. திரும்ப ரஷ்யா என்ன பண்ணுவாங்க, இவங்க மேல பண்ணுவாங்களா, இவனுக்கு சப்போர்ட் கண்ட்ரி இருக்கும் பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ரஷ்யா மேல போடுவாங்க. இப்படியே மாத்தி மாத்தி என்ன பண்ணாம எல்லாருமே ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் இருக்கும் நம்ம வந்துட்டு. புரியுது? இப்ப நம்ம மேல ஒரு வார் வருதா அப்படின்னா ரஷ்யா சண்டைக்கு வருவாங்க, நம்மளுக்கு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி வருவாங்க அவங்க வந்து. இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து மாத்தி மாத்தி நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், மொத்தமா உலகம் ஃபுல்லா என்ன ஆயிரும்னா வாஷ் அவுட் ஆயிரும், அவ்வளவுதான். அடுத்த எத்தனை வருஷத்துக்கு என்ன ஆகாது, ஒண்ணுமே ஒரு செடி எதுவுமே முளைக்கவே முளைக்காது, ஃபுல்லாமே வந்து 300-400 வருஷம் மேல ஆகும் ஃபுல்லா வந்துட்டு இது ஆகுறது, ஃபுல்லா அது ரெடி பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் ரெடி ஆகுறதுக்கு அது ரொம்ப வருஷம் ஆகும் ஃபுல்லா. சரியா? நம்ம அந்த அளவுக்கு போக வேணாம், நம்ம அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம், பார்ப்போம். எர்த்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய க்ளோசஸ்ட் ஸ்டார் வந்து என்னன்னு தெரியுமா? எர்த்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய க்ளோசஸ்ட் ஸ்டார் அதான் சொன்னாங்களே, சன். நம்ம யோசிக்கவே மாட்டோம், நம்ம வந்துட்டு நம்ம சன்னை வந்து நம்ம கணக்கே பண்ண மாட்டோம் நம்ம. ஆனா எர்த்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய க்ளோசஸ்ட் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா சன். இதே ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் இதை குறிச்சிட்டு வந்திருந்தாங்க. சன்னுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஸ்டார்னு கேட்டாதான் என்ன பண்ணணும், ப்ராக்சிமா சென்சுரி போடும். மீனிங் புரியுதா? எர்த் இங்க இருக்குது, எர்த்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டார் அப்படின்னா என்னது, சன்னு மட்டும்தான். சன்னுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டார்னா தான் என்ன போடணும் நம்ம வந்துட்டு, ப்ராக்சிமா சென்சுரி, அல்லது இதுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா சென்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தெளிவா படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணணும். எர்த்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டார் கேட்கறானா இல்ல சன்னுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டார் கேட்கறானான்னு பார்த்து என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஒருவேளை எர்த்துக்கு பக்கத்துல கூட ஸ்டார்னு கேட்டுட்டு ஆப்ஷன்ல சன்னு கொடுக்கல அப்படின்னா அப்ப நீங்க என்ன ஆன்சர் பண்ணலாம், ப்ராக்சிமா சென்சுரி ஆன்சர் பண்ணலாம். மீனிங் புரியுதா? எர்த்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டார்னு கேட்டுட்டு சன் ஆப்ஷன்ல இல்ல, அப்ப நீங்க என்ன குறிக்கலாம், இது அல்லது இது என்ன பண்ணலாம், இதை குறிக்கலாம். சன்னு இருக்குதா அப்படின்னா சன்னு தான். அதே மாதிரி சன்னுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டார்னா கண்டிப்பா என்னது மட்டும்தான், ப்ராக்சிமா சென்சுரி மட்டும்தான். அதே மாதிரி பிரைட்டஸ்ட் ஸ்டார் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரியஸ். அடுத்து வந்து ஹெட்டிங் போட்டுங்கப்பா, கான்ஸ்டலேஷன்ஸ். கான்ஸ்டலேஷன்ஸ்னா வேற ஒண்ணு, இப்ப நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ராசியெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு ராசி நட்சத்திரம் ராசி சொல்றாங்களப்பா, அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திர கூட்டத்தை பார்த்தா சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கு என்னது, ஏரிஸ், ஜெமினி, லியோ, ஸ்கார்பியஸ், இதெல்லாமே என்னன்னு பார்த்தா என்னது, எல்லாமே என்னது நட்சத்திரங்களை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ராசி சொல்லுவாங்க ஃபுல்லாமே வந்துட்டு. சரியா? அவங்கவுங்க ராசிக்கு இங்கிலீஷ்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கரெக்டா? மற்ற ராசி தெரியாது, அவங்கவுங்க ராசியோட என்ன தெரியும் உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ். ஏரிஸ்னா என்ன தெரியுமா, மேசம்மா. ஜெமினினா ஜெமினி தெரியல. லியோ படம் வந்துச்சு. ஸ்கார்பியஸ் விருச்சகம். சிலதுதான் நமக்கு தெரியும்ப்பா, சிலது நமக்கு தெரியாது. நமக்கு 12 தான் நமக்கு தெரியும். நம்ம இதுல வந்துட்டு வேற வேற கண்ட்ரி பார்த்து எத்தனை பண்ணிருக்காங்க so far வந்துட்டு 88 கான்ஸ்டலேஷன்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பார்த்திருப்பாங்க. வானத்துல இது மாதிரி தெரியும்ப்பா ஃபுல்லாமே. இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ராசியோட என்ன பண்ணிக்கங்க. லியோனா சிம்மம் நினைக்கிறேன், லியோனா சிம்மம். நமக்கு தெரிஞ்ச என்ன ஒரு இங்கிலீஷ் ராசி என்னது, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷ் ராசி வந்து என்னது, கேன்சர். கடகராசிக்கு இங்கிலீஷ்ல வந்து என்னது, கேன்சர். அவ்வளவுதான். அதை தவிர அவங்க ராசி என்ன தெரியும் நம்மளுக்கு தெரியும். உங்க ராசியை பார்த்துட்டீங்களா, உங்க ராசிக்கு என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்த்துட்டீங்களா, குயிப்பர் பெல்ட் எங்க இருக்குன்னு நெப்டியூன் இருக்கு பாத்தீங்களா, நெப்டியூனுக்கு அந்த பக்கம் இருக்கிறதுக்கு பேர் தான் குயிப்பர் பெல்ட் அப்படின்னு. அந்த ஒரு பாயிண்ட மட்டும் எழுதி, இந்த பாயிண்ட்ல தேவையில்லைப்பா. கண்டிப்பா அது என்னதான் எல்லாமே வந்துட்டு ஐஸ் பாடிஸ் தான். என்ன மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் வரைக்கும் தான் ஹீட்டே போகும். மார்ஸுக்கு அப்புறமே என்ன போகாது, ஹீட் எல்லாம் இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் நெப்டியூன்லயே ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறம் நெப்டியூனுக்கு அப்புறம்னா கண்டிப்பா என்னதான் இருக்காங்க வந்து ஃபுல்லாமே ஃபுல்லா ஐஸ் பாடிஸ் தான் ஃபுல்லாமே வந்து. சரியா? எழுதிட்டீங்களாப்பா? அது முக்கியமானதுப்பா. இதெல்லாம் கேட்டானா ஒரே சிங்கிள் லைன்ல தான் கேட்பாங்க, ட்விஸ்ட் எல்லாம் பண்ணி கேட்கவே மாட்டாங்க ஒண்ணுமே. சரியா? குயிப்பர் பெல்ட் ஆர்பிட் வந்து எதுக்கு அந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க, அவ்வளவுதான். ஜூபிட்டருக்கு அந்த பக்கமா, இது ரெண்டுக்கு நடுவுலையா, நெப்டியூனுக்கு பியாண்டா என்ன அப்படி கேட்பாங்க. அப்ப குயிப்பர் பெல்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் என்னது,
நெப்டியூனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸோட ஒரு பெல்ட் தான் அது வந்து. சரியா? அதுவும் யாரோட சேர்ந்தது? அதுவும் நம்மளோட சோலார் சிஸ்டமோட சேர்ந்தது தான். ஓகேவா? அடுத்து இன்னும் ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குயிப்பர் பெல்ட்டுக்கு அப்புறம் ஒன்று இருக்கும்பா. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஊர்ட் கிளவுட் அப்படின்பாங்க. சரியா? இது என்ன ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த பிளானட்ஸ் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா? இந்த பிளானட்ஸ் எல்லாமே யாரை சுத்தி வருது? சன்னை சுத்தி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கா? எப்படி ரொட்டேட் ஆகுது? ஒண்ணு கயிறு கட்டி வச்சிருக்கா ஏதாச்சும் வந்துட்டு? கண்டிப்பா கயிறு எல்லாம் கட்டி இருக்காது. எப்படி ரொட்டேட் ஆகுது? அப்படி இல்லப்பா. இப்ப இது இந்த பாதையில சுத்தி வருது அப்படியே. இப்ப சன் இங்க இருக்குது. சரியா? மெர்க்குரி, வீனஸ் எல்லாம் எப்படி இப்படி சுத்தி வருது? அப்படி வருதா? அப்படியே இப்படிதானப்பா சுத்தி வருது. எதனால சுத்தி வருது? என்ன ரீசன்? சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. இந்த சன்னோட கிராவிட்டி தான் என்ன பண்ணுது? இதை ஃபுல்லா அந்த ஆர்பிட்ல வந்துட்டு அப்படியே புடிச்சு சுத்தி இழுத்து சுத்திக்கிட்டு இருக்குது. சன் அங்க இல்ல அப்படின்னா இதெல்லாம் என்ன பண்ணா செதறி எங்கேயாவது பிச்சுட்டு போயிடும். மீனிங் புரியுதா? சன்னோட கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுது? அந்த பிளானட்ஸ் எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கு. ஆர்பிட்ல வந்து என்ன பண்ணுது? அப்படியே இழுத்து சுத்திக்கிட்டு இருக்குது. சன் அந்த இடத்துல இல்ல அப்படின்னா என்டையர் ப்ராசஸே வேற. எதுவுமே என்ன பண்ணாது? ஆர்பிட்ல சுத்தாது. எல்லாமே என்ன பண்ண? தூக்கி வெளியே எரிஞ்சிடும். எல்லாமே வந்து செதறிடும், எல்லாம் பிரிச்சுட்டு போயிடும் ஃபுல்லா ஸ்பேஸ்ல வந்துட்டு. ஓகேவா? இப்ப இந்த சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அது இங்க வரைக்கும் இருக்கு. கரெக்டா? குயிப்பர் பெல்ட் வரைக்கும் பிடிக்குது. இந்த குயிப்பர் பெல்ட்டுக்கு அடுத்து ஒரு இதே மாதிரி ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஊர்ட் கிளவுட் அப்படின்பாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சன்னோட கிராவிடேஷன் எண்ட் இருக்கு பாத்தீங்களா? அது எண்டு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ட் கிளவுட். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இங்க இருக்கு பாருங்க. இந்த இருக்கா குயிப்பர் பெல்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த குயிப்பர் பெல்ட்டுக்கு அடுத்து இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன பாத்தீங்கன்னா ஊர்ட் மேகங்கள் அப்படின்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சன்னோட இதுல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஐஸ் பார்ட்டிகல் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட கடைசி எண்டு. இதுக்கப்புறம் ஒரு பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னா அது இந்த ஆர்பிட்ல சுத்தாது. அது என்ன பண்ணும்? வெளியே செதறி போயிடும். எது பக்கத்துல வரா இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு. ஏன்னா சன்னோட கிராவிட்டியோட எண்டு எங்கே முடிஞ்சிருச்சு? இந்த ஊர்ட் கிளவுடோட முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு பாயிண்ட் தான் முக்கியம். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? இந்த பாயிண்ட் இந்த இருக்கு பாருங்க. குயிப்பர் பெல்ட்டுக்கு அடுத்து இருக்கிறதுக்கு பேர் வந்து ஊர்ட் கிளவுடு. ஏன் இந்த பாயிண்ட படிக்கிறோம்? ஊர்ட் கிளவுட் இஸ் பவுண்டரி ஆஃப் த சன்ஸ் கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ். சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட கடைசி எண்டு வந்து என்னது? இந்த ஊர்ட் கிளவுட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்து முடிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ங்கிறது என்னது? அதுல வேல்யூ என்ன சொன்னேன்? 10⁸ கிலோமீட்டர் தான் வந்து என்னது? ஆஸ்ட்ரானமிக்கல் வேல்யூ. இதெல்லாம் என்னது? மீனிங் என்னது? சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1.496 into 10⁸ கிலோமீட்டர் அல்லது என்ன சொல்லுவாங்க? 1.496 into 10⁻11 மீட்டர். எழுதிங்க ஒரு ஓரத்துல வந்துட்டு. பழைய ஆளுங்க எழுதி விட்டுருங்க. புதுசா வந்தவங்க என்ன பண்ண நோட் பண்ணிக்கங்க. இது வந்து ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்ன மீனிங்? 150 மில்லியன் கிலோமீட்டர். அதான் இந்த வேல்யூ. அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன் தான் வந்து என்னது? ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்பேஸ்ல வந்து டிஸ்டன்ஸ் எப்படிதான் சொல்லுவாங்க? ஒன்னு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் சொல்லுவாங்க அல்லது என்ன சொல்லுவாங்க? லைட் இயர்ல சொல்லுவாங்க. லைட் இயரோட வேல்யூ என்னது? 9.46 into 10⁻12 கிலோமீட்டர் அல்லது 9.46 into 10⁻15 மீட்டர். நீங்க சொன்னது என்ன தெரியுமா? 1 பார்செக். 1 பார்செக் தான் என்னது? 3.26 லைட் இயர். இதை எழுதிட்டீங்களா? இதை வந்து அடுத்து எழுதுங்க. 1 லைட் இயர் வந்து இந்த வேல்யூ. இதையும் அப்படியே மனப்பாடம் தான் பண்ணணும். 1 லைட் இயர் 9.4 10⁻12 கிலோமீட்டர் அல்லது என்னது? 15 மீட்டர். கிலோமீட்டர்னா 1000 மீட்டர் தானே போகிற கிலோமீட்டர். அப்போ 3 ஜீரோ அங்கே ஆட் ஆகும். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அங்கே 3 கிலோமீட்டர்ல கொடுப்பாங்க, 3 மீட்டர்ல கொடுப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீங்க படிக்கும்போது ஒன்னா படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரியா?
அதே மாதிரி 1 பார்செக்ங்கிறது என்னது 3.26 லைட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ்ல உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்லப்பா, ஸ்பேஸ்ல உள்ள டிஸ்டன்ஸ் எப்படிதான் சொல்லுவாங்க, ஒன்னு ஏயுல சொல்லுவாங்க, அல்லது லைட் இயர்ல சொல்லுவாங்க, அல்லது பார்செக்ல சொல்லுவாங்க. இப்போ நம்ம இங்க என்ன சொல்றோம், வீடு வந்துட்டு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு சொல்றோமா? ஸ்பேஸ்ல சொல்றோம் நம்ம வந்துட்டு. சேட்டலைட் எங்க இருக்கு, இந்த 5 கிலோமீட்டர் தள்ளி சொல்லி சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு. எல்லாமே சொல்றாங்க லைட் இயர்ல தான் சொல்லுவாங்க, அல்லது ஏயுல மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த புதுசா ஒரு கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒரு பிளானட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல தள்ளி இருக்குது அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஒளியாண்டு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவுதான். ஸ்பேஸ்ல வந்துட்டு டிஸ்டன்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஏயு, லைட் இயர் அல்லது பார்செக், எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ தானே, அதை வச்சு கணக்கு பண்ணி என்ன பண்ணுவாங்க அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா மூணுமே என்னது கான்ஸ்டன்ட் தான். அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க, சன் ஹெட்டிங் போட்டுங்க. கரெக்டா? நம்ம சோலார் சிஸ்டம்ங்கிறது என்னது, சன்னு, பிளானட்ஸு, அதை பற்றி தான் ஃபுல்லாக படிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போகிறோம், சன்னு. சன்னில் எல்லாமே தேவையில்லைப்பா, இதெல்லாம் நமக்கே தெரியாதா, சென்ட்ராஸ் நமக்கு தெரியும். சன்னில் இருக்கிற என்னது எல்லோ டுவார்ஃப் ஸ்டார், இருக்கிறதுலே சின்ன ஸ்டார் வந்து என்னது சன்னு தான். நம்ம சன் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளோட சன்னில் நம்ம பூமி மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் எர்த்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள வச்சு அடைக்க முடியும் சன்னுக்குள்ள. அப்ப சன் எவ்வளவு பெருசு, பில்லியன்ஸ் ஆஃப் எர்த் இருக்கு பாத்தீங்களா, அதை எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள கொண்டே சன்னுக்குள்ள அடைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து என்னன்னா சன்னு வந்து பெருசு. ஆனா இருக்கிறதுலயே சன்னு தான் சின்ன ஸ்டாரம். அப்ப நம்ம எல்லாம் அதுல எந்த இடத்துல இருக்க தெரியுமா, ஒரு புள்ளி கூட இல்லை நம்ம எல்லாம் வந்துட்டு. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு, நம்ம யூனிவர்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம எர்த்தே ஒரு புள்ளி தான். நம்ம கேலக்ஸி ஒண்ணுமில்ல, மில்கி வே கேலக்சியை கம்பேர் பண்ணாலே நம்ம எர்த் வந்து ஒரு புள்ளி, அவ்வளவுதான். ஏன்னா சன்னே ஒரு புள்ளியா தானே பார்த்தோம் நம்ம. அப்ப சன்னுக்குள்ள எத்தனை கோடி எர்த்தை உள்ள வைக்க முடியும், உள்ள வச்சு அடைக்க முடியும். அப்ப எர்த்துல எங்க இடத்துல இருக்குது, நம்மள எந்த இடத்துல இருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டோமா. நம்ம என்ன ஆட்டம் ஆடுறோம் எழுதிங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கும், 70 இருக்கும். ஹீலியம் எவ்வளவு இருக்கும், 27.4% இருக்கும். பேலன்ஸ் கேஸ் எல்லாமே எவ்வளவு இருக்கும், 2% இருக்கும். இந்த ரியாக்ஷன் தான் என்னது, நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு, அவ்வளவுதான். சென்டர்ல இருக்கிறதுக்கு பேரு கோர்ப்பா சன்ல வந்துட்டு. அதுக்கு மேல ரேடியேட்டிவ் ஜோன், அப்புறம் கன்வெக்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கு பாருங்க, சன்னோட சென்டர்ல வந்து என்ன இருக்கும்னா இதான் கோர். அதுக்கப்புறம் என்னது ரேடியேட்டிவ் ஜோன், அப்புறம் என்னது கன்வெக்டிவ் ஜோன், அதுக்கப்புறம் போட்டோஸ்பியர், அப்புறம் குரோமோஸ்பியர்னு வெளியே ஃபுல்லா வரும், ஃபுல்லாமே வந்துட்டு. சரியா, இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா, இது போட்டோஸ்பியர். அதுக்கு மேல உள்ள லோயர் வந்து என்னது, இந்த குரோமோஸ்பியர். குரோமோஸ்பியர்லேயே அத்தனை 1000 டிகிரி செல்சியஸ் இருக்கும் டெம்பரேச்சர் வந்துட்டு, 6000 டிகிரி செல்சியஸ் இருக்கும் இங்க குரோமோஸ்பியர்லேயே. இங்கெல்லாம் பார்த்தா 14,000 மில்லியன் கெல்வின் இருக்கும் ஃபுல்லா இங்க போட்டோஸ்பியர்ல. அதுக்குள்ள போனா என்ன ஆகும், அப்போ வந்துட்டு உள்ளெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது நம்ம வந்துட்டு. சரியா, இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எழுதுங்க. த அப்பர் மோஸ்ட் போர்ஷன் ஆஃப் த சன்ஸ் அட்மாஸ்பியர், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, கொரோனா இல்ல கரோனா. சரியா, கொரோனானுங்கிறது என்னது வைரஸ், கரோனானுங்கிறது என்னது இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா. சன் இங்கே முடிஞ்சிருச்சு, சன்னோட அட்மாஸ்பியர் அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் இருக்குல்ல, அந்த அட்மாஸ்பியருக்கு பேர் தான் என்னது கரோனா. இந்த கரோனாவை தான் இப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சேட்டலைட் போயிருக்குது, அதுக்கு பேர் என்னது, சன்னோட அட்மாஸ்பியர் ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் அனுப்பியிருப்பாங்க நம்ம ஆளுங்க, ஆதித்யா, அந்த மிஷன் ஆதித்யா. சரியா, எதுக்காக அப்படின்னா சூரியனோட வெளிமண்டலங்களை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு. அவ்வளவுதான் இப்ப போக முடியும், அதுக்குள்ள கிட்ட போனா என்ன பண்ணிடும், கருகிரும். இதுகிட்டயே போக முடியல, இதுகிட்ட போறதுக்கே என்ன பண்ணிருக்காங்க, அவ்வளவு இன்சுலேஷன் கவரிங் எல்லாம் பண்ணி தான் கிட்ட போயிட்டு இருக்குது. ஆதித்யா L1 அந்த பாயிண்ட்ல ரீச் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆதித்யா L1 தான் தெரியுதா, இங்க நிக்குதுன்னு சொல்லிட்டு. கரோனாவை தான் ஆராய்ச்சி பண்ண முடியும், அதுக்கு அங்கிட்ட என்ன பண்ண முடியாது, கிட்ட வந்துட்டு போக முடியாது. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. ஏன்னா கரோனாவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்பா. இதுல இருந்து வெளியே செதறி வர்றதான் இந்த சொல்லுவாங்களே சோலார் பிளேயர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா. அந்த நிறைய சேட்டலைட்லாம் பாதிக்கப்படும். இதுல ஏதாச்சும் ஒன்று பட்டு அந்த சோலார் பிளேயர் வெளியே வரும். அது ஃபுல்லா என்ன ஆகும்னா ஸ்பேஸ்ல ஃபுல்லா டிஸ்டர்ப் பண்ணும், ஃபுல்லாமே வந்துட்டு.
அது நீங்கள் நிறைய படம் பார்த்தா அதில் காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து இந்த காஸ்மிக் சோலார் பிளேர் வந்து நிறையா வந்து என்ன ஆகும்னா சூரிய புயல் அப்படின்பாங்க. ஸ்பேஸில் வந்து என்ன ஆகும்னா அப்படியே வெளியே சதுரி வரும் ஃபுல்லாக. அந்த இதில் சேட்டலைட்லாம் பட்டுச்சா அப்படின்னா என்ன ஆகும், ஃபுல்லாக வந்துட்டு பர்ஸ்ட் ஆயிடும் ஃபுல்லாமே வந்துட்டு. எழுதிட்டீங்களா? கரோனா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போது, வேற ஒன்றும் தேவையில்லை. சரியா? அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க, பிளானட்ஸ். சன்னுன்னா என்னன்னு பார்த்துட்டோம், சன்ல என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்துட்டோம். அந்த கரோனா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். வேற ஒன்றும் பெருசாக ஒன்று கேட்க மாட்டாங்க ஒன்றும். ஏன்னா கண்டென்ட் ஃபுல்லாமே எங்கே இருக்குது, கீழே இதில் இருந்தால் கேட்பாங்க. சரியா? பிளானட் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாண்டரர் அப்படின்பாங்கப்பா, சுற்றுபவர் அப்படின்பாங்கப்பா. முக்கால்வாசி இது எல்லாமே கிரீக்கு லத்தீன்ல தான் பேர் வச்சிருப்பாங்க. பிளானட்டு, சேட்டலைட்டு எல்லாமே என்னது, எல்லாமே கிரீக் வேர்டு தான். கேலக்ஸி எல்லாமே என்னது, கிரீக் வேர்டு தான். ஏன்னா ஆஸ்ட்ரானமில வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க யாரு அப்படின்னா கிரீக்ஸ் தான். அந்த காலத்துல நிறைய கிரீக்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, ஆஸ்ட்ரானமி நிறைய படிச்சிருப்பாங்க ஃபுல்லா. அப்ப அவங்க தான் என்ன வச்சிருப்பாங்க, பேர் வச்சிருப்பாங்க. கேலக்சிங்கிறதுக்கு மீனிங் பேர் என்ன வச்சிருக்கோம், மீனிங் படிச்சோம் நம்ம. இப்போ பிளானட் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து வாண்டரர்னு படிக்கிறோமா. கேலக்ஸி அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னது, கேலக்ஸி அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா கேலக்சியாஸ் அதுல இருந்து எடுத்திருப்பாங்க. அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து மில்கின்னு அர்த்தம். அது பேரே மில்கி தான், கேலக்ஸி. நம்மளால என்ன வச்சுட்டாங்க, நம்ம கேலக்சிக்கு பேரு மில்கி வே கேலக்சின்னு பேர் வச்சுட்டாங்க ஈஸியா இருக்கிறதுக்காக. கேலக்சிங்கிற வார்த்தைக்கு மீனிங்கே என்னது, மில்கி, அவ்வளவுதான். ஸோ நம்ம கேலக்சிக்கு பேரு மில்கி வே கேலக்சி. அதே மாதிரி பிளானட் அப்படின்னா அதோட மீனிங் வந்து என்னது, வாண்டரர், சுற்றுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? என்ன பிளான் சுத்தி ஃபுல்லா இருக்கு, பிளானட் வந்துட்டு அதான் சுற்றுபவர்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து இந்த பிளானட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் நம்மளுக்கு தெரியணும்ப்பா. ஒன்று ரொட்டேஷன், ரெண்டாவது ரெவல்யூஷன். ரொட்டேஷன்னா என்ன, ரெவல்யூஷன்னா ரொட்டேஷன்னா தன்னைத்தான், இதுக்கு ரொட்டேஷன் இதுக்கு பேரு. ரெவல்யூஷன்னா என்னது, இதுக்கு பேரு ரெவல்யூஷன். செல்ஃப் சென்டர்னா என்னது, ரொட்டேஷன். இன்னொரு பொருளை சுத்தி வந்து அதுக்கு பேர் என்னது, ரெவல்யூஷன். பிளானட்ஸ் எல்லாமே ரெண்டுமே நடக்கும், ரொட்டேஷன் ரெவல்யூஷன் ரெண்டுமே நடக்கும். சரியா? ரொட்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளானட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவல்யூஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளானட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எர்த் எடுத்துக்கங்க, எர்த்துக்கு வந்து பிளானட் டே எவ்வளவு, 24 hours. எர்த்துக்கு வந்து பிளானட் டே எவ்வளவு, 24 hours. எர்த்துக்கு வந்து பிளானட் இயர் வந்து என்னது, 365 days. இவங்க இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை பேஸா வச்சுக்கிடுவாங்க. இப்போ 24 hours நமக்கு 1 day கணக்கு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அது மாதிரி எர்த்தை வந்து பேஸா வச்சு அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, மற்ற எல்லா பிளானட்டையும் குறிப்பாங்க அவங்க. இப்போ கவனிங்க, இப்போ நான் இங்க சொன்ன மாதிரி பிளானட் டே பிளானட் இயர்லாம் எங்கே ஆளக்கான இருக்கா, இங்கே காணாம பார்க்கவே இல்லையாப்பா அதை பத்தி எதுவுமே வந்துட்டு. ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோமா பிளானட் டே பிளானட் இயர்லாம் வந்துட்டு. சரி வேணா எழுதிங்கப்பா நீங்க, இதுக்கு அடுத்து வரும்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, பிளானட் டேங்கிறது என்னது, ஒரு ரொட்டேஷனுக்கு பேரு பிளானட் டே. பிளானட் இயர்ங்கிறது என்னது, ஒரு ரெவல்யூஷனுக்கு பேரு பிளானட் இயர். இப்ப மெர்க்குரிக்கு பாத்தீங்க அப்படின்னா பிளானட் டே வந்து என்னது, 58.6 டே. அப்ப என்ன அர்த்தம், ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறது, 58 நாள் எடுத்துக்கிறது. யாரு, மெர்க்குரி. அப்ப என்ன அர்த்தம், ரொம்ப ஸ்லோவா சுத்தும். ரெவல்யூஷனுக்கு பிளானட் இயர் எவ்வளவு எடுத்துக்கிறது, 88 days. அப்ப என்ன அர்த்தம், இது மெதுவா சுத்துது ஆனா சூரியன் வேகமா சுத்தி வந்துருது. ஏன்னா சன்னுக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் யார் தான் இருப்பா, மெர்க்குரி தானே இருக்குது. அப்ப சர்க்கிள் வந்து என்னன்னா ஈஸியா பக்கத்துல இப்படியே இருக்கும். அடுத்து போக போக என்ன ஆகும், சர்க்கிள் பெருசாகுதா, அப்ப என்ன ஆகும், டேஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. அப்ப பிளானட் டேனா என்னது, ஃபர்ஸ்ட் இது எழுதி முடிச்சு, ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கிறீங்களா, பிளானட் டே பிளானட் இயர். பிளானட் டேங்கிறது என்னது, அதான் ரொட்டேஷன். ரொட்டேஷனுக்கு பேரு தான் பிளானட் டே. சிம்பிளா கேட்டு வச்சுருவாங்க திடீர்னு பார்த்துட்டு, பிளானட் டே, எர்த்தோட பிளானட் டே எவ்வளோன்னு கேட்பாங்க. எவ்வளவு, 1 day 3 day 5 day 7 day கேட்பாங்க. என்னது, எர்த்தோட பிளானட் டே வந்து என்னது, 1 day, அவ்வளோதான். எர்த்தோட பிளானட் இயர் வந்து என்னது, 365 days, அவ்வளோதான். அதை வச்சு பேஸா வச்சு என்ன பண்ணுவாங்க, மற்ற எல்லா பிளானட்டையும் குறிப்பாங்க அவங்க. புரியுதா? அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, 58 எர்த் டேஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாருங்க. கரெக்டா புரியுதா? ஏன்னா ஒரு டேனுங்கிறது 24 hours நம்ம மென்ஷன் பண்ணிடணும் நம்ம வந்துட்டு. அப்போ 58 எவ்வளவு, 58 24, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அத்தனை மணி நேரம் என்ன பண்ணுது, தன்னை சுற்றுறதுக்கு எடுத்துக்கிறது. அவ்வளோ. புரியுதா? நான் எதுவுமே இல்லாமல் சொல்லக்கூடாதுல்ல.
ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும், பேஸ்மெண்ட்டாக வச்சுக்கிறணும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, குறிக்கிறது. சொல்கிறாங்களாப்பா, இப்போ வந்துட்டு இப்போ ஊரில் இருந்து வரோம் அப்படின்னா சென்னை எத்தனை கிலோமீட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ மதுரையிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்னை வந்து 445 கிலோமீட்டர் போட்டிருப்பாங்க. 444 எக்ஸாக்டாக வந்துட்டு 444 எங்கே வச்சு குறிப்பாங்க தெரியுமா? நமக்கு தெரியாது, அந்த பாயிண்டே தெரியாது. ஏன்னா நமக்கு வந்துட்டு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி என்ன வந்துடும், தாம்பரம் வந்துடும் இங்கே. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, மேபி இந்த கோயம்பேடை என்ன பண்ணியிருப்பாங்க, கணக்கு வச்சுருப்பாங்க. ஒரு பாயிண்ட், அவங்க அந்த பாயிண்ட்டை வச்சு அவன் என்ன பண்ணுறான், டிஸ்டன்ஸை வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? ஊருக்கு போகிறப்ப இத்தனை கிலோமீட்டர், 230 கிலோமீட்டர் போட்டிருப்பாங்கப்பா. ஆனால் 215 220 என்ன வந்துடும், ஊர் வந்துடும் ஃபுல்லாமே வந்துட்டு. அப்புறம் 230ன்னு போட்டிருக்கான் அப்படின்னா அந்த ஊரோட சென்டர் பாயிண்ட்டை ஒன்று வச்சிருப்பான். அந்த இடத்த வச்சு அவன் என்ன பண்றான், அந்த டிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்றான். அது மாதிரி இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, எர்த்தை வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதை வச்சு என்ன பண்றாங்க, மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பாங்க. அவ்வளவுதான். பிளானட் இயர்னா என்னது, ஒரு ரெவல்யூஷனுக்கு பேரு பிளானட் இயர், அவ்வளவுதான். ஒரு ரொட்டேஷனுக்கு பேரு பிளானட் டே, ரெவல்யூஷனுக்கு பேரு பிளானட் இயர், அவ்வளவுதான். மொத்தம் 8 பிளானட் இருக்கு பாத்தீங்களா? அந்த 8 பிளானட் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 4 இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னர் பிளானட்ஸ் அல்லது டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அல்லது ராக்கி பிளானட்ஸ். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், அந்த 4 வந்து பாத்தீங்கன்னா இன்னர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அல்லது ராக்கி பிளானட்ஸ். மூணுமே ஒரே மீனிங் தான். உட்கோள்கள் அல்லது நிலம் சார் அல்லது என்னது பாறைக்கோள்கள். நிலம் சார்னா கண்டிப்பா என்னது பாறைக்கோள்கள். அடுத்த 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் பிளானட்ஸ் அல்லது என்னது ஜெயண்ட் பிளானட்ஸ் அல்லது என்னது கேசியஸ் பிளானட்ஸ். ஃபர்ஸ்ட் 4 வந்து என்னன்னா ராக்கி பிளானட்ஸ், அடுத்த 4 வந்து என்னன்னா கேசியஸ் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்க்குரி, தமிழ்ல வேணா தமிழ்ல கீழே தான் இருக்குது அப்படியே. மெர்க்குரினா என்னது புதன், வீனஸ்னா என்னது வெள்ளி, எர்த்னா புவி, மார்ஸ்னா என்னது செவ்வாய். எர்த்தை ஓரளவுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பிளாட் எங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க, மார்ஸ்ல தான் போட்டுட்டு இருக்காங்க இடம். போலாம், வெளியிட்டீங்களா? பார்த்தது அடுத்து போலாமா? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன போட்டுங்க, வரிசையா ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் மெர்க்குரி ஹெட்டிங் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது, மெர்க்குரி இஸ் த ஸ்மாலஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம். எழுதிங்க. இதுக்கல்ல சின்ன பிளானட் வந்து என்னது, மெர்க்குரி தான். அதே மாதிரி மெர்க்குரிக்கு என்ன இருக்காது, சேட்டலைட் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி எர்த் டே வந்து என்னது 58.65. 3 பாயிண்ட் எழுதிங்க. அப்படியே இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் பிளானட் வந்து என்னது, மெர்க்குரி. மெர்க்குரிக்கு என்ன கிடையாது, சேட்டலைட் எதுவுமே கிடையாது. எர்த் டே வந்து எவ்வளவு, 58.65 எர்த் டேஸ் மெர்க்குரிக்கு வந்துட்டு. இது நம்மளுக்கே தெரியும்ப்பா, இந்த பாயிண்ட் தெரியாது உங்களுக்கு. ஹாட்டஸ்ட் பிளானட் வந்து என்னது, சன் வந்து பிளானட் கிடையாது, சன் வந்து ஸ்டார். ஹாட்டஸ்ட் பிளானட் ஏன் வீனஸ் ஹாட்டஸ்ட்? அவங்க சொன்ன வீனஸ் காதுல விழுந்துருச்சு. ஏன் வீனஸ் வந்து ஹாட்டஸ்ட்? அடுத்த ஒரு காரணம் கேட்பேன். பிளானட் இயர் வந்து என்னது 88 எர்த் டேஸ். எலிஜின் இந்த பாயிண்ட். மெர்க்குரி இஸ் த செகண்ட் ஹாட்டஸ்ட் பிளானட் போட்டது. சன்னுக்கு பக்கத்துல இருந்தாலும் மெர்க்குரி வந்து என்னது இருக்கிறதுலே வந்துட்டு செகண்ட் ஹாட்டஸ்ட் பிளானட். எல்லாரும் மெர்க்குரி தான் குறிப்பாங்க. ஏன்னா சன்னுக்கு பக்கத்துல யாரு தான் இருக்கா, மெர்க்குரி தான். கண்டிப்பா மெர்க்குரி தான் ஹாட்டஸ்டா இருந்திருக்கணும். ஆனா மெர்க்குரி செகண்ட் ஹாட்டஸ்ட் அப்படின்றாங்க. சரியா? இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் என்னது, புவி வெப்பம் அடைதல். நம்மளுக்கு இருக்கக்கூடிய இப்போ ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் வார்மிங் தான். பூமி வந்து அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம்ல. சரி, பூமி தான் அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்னா வீட்டில் ஏசி போட்டு உட்காந்துக்கலாம், நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? கரெக்டா? பூமி ஹீட் ஆகுது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் ஏசியை போட்டு வீட்டில் உட்காந்துக்கலாம். இப்போ நம்ம வெயிலுக்கு வெளியே போகிறோம், நம்ம வீட்டில் உட்காந்துக்கிறோம், நம்ம வந்துட்டு அது மாதிரி உட்காந்துக்கலாம். அல்லது மார்னிங் வெயில் அதிகமாக இருக்கா, நைட் ஷிஃப்ட் எல்லாரும் வேலைக்கு வந்துக்குங்க, மார்னிங் வீட்டில் இருந்துக்கங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் பண்ணலாம். அப்போ நம்ம ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறோம். குளோபல் வார்மிங் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து என்னது ஆர்டிக். கரெக்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் சர்க்கிள். இது வந்து ஈக்குவேட்டர். இது வந்து என்னது டிராபிக் ஆஃப் கேன்சர். இது என்னது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். இந்தியா எங்கே வரும், இங்கே வருமா, இங்கே வருமா? இந்தியா எங்கேப்பா இருக்கும், ஈக்குவேட்டர்ல. கரெக்டா? இப்போ இங்க இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அங்கே இந்தியாவில் தான் நசுங்கிடுவோம் நம்ம வந்துட்டு. சரியா? இந்தியா எங்கே இருக்கும்? ஈக்குவட்டர்ல இந்தியா இருக்கும். டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருக்கும். டிராபிக் ஆஃப் கேன்சர் தான் இந்தியாவில் என்ன பண்ணுது, அப்படியே ரெண்டா பிரிக்கும். இந்தியாவில் பாஸ் ஆகிற டிராபிக் ஆஃப் கேன்சர் தான்ப்பா இந்தியாவை ரெண்டா பிரிக்குது. நார்த் சொல்றோம்ல, டிராபிக் ஆஃப் கேன்சர் லைன் தான் அதை இந்தியாவை ரெண்டா பிரிக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த குளோபல் வார்மிங்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூமி ஹீட் ஆகுது அப்படின்னா, எப்படி பூமி ஹீட் ஆகுது அப்படின்னா, நார்மலா சன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா சன்ரைஸ் பூமியில விழுகும், அப்சர்வ் ஆகும், பாதி வந்து வெளியே போயிடும். பூமி ஹீட் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போயிடும். இது நார்மல் ப்ராசஸ். ஓகேவா? கிரீன் ஹவுஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரீன் ஹவுஸ் சொல்லி கிரீன் ஹவுஸ் கேஸ் அல்லது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங் ரெண்டுமே ஒரே இதுதான். பசுமை இல்ல விளைவு அப்படின்பாங்க. மேஜர் கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO2, மீத்தேன். மேஜர் கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பசுமை இல்ல வாயுக்கள்லாம் மெயின் வந்து யாரு? இந்த ரெண்டு கேஸ் மட்டும்தான். இந்த ரெண்டு கேஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக CO2 கேஸ் வெளியே ரிலீஸ் பண்றோம் பார்த்தீங்களா? இந்த CO2 கேஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்துக்கு மேல இந்த மாதிரி ஒரு இமேஜினரி லேயரை வந்து ஃபார்ம் பண்ணுது. யார் ஃபார்ம் பண்ணுவா? இந்த CO2 கேஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடும். சரியா? அப்ப நார்மலா சன்ரைஸ் வருது, வெளியே வருது, ஓகே. ஆனா CO2 கேஸ் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, சன்ரைஸ் வருதா, இங்க படுதா, வெளியே போகுது பாத்தீங்களா, இந்த வெளியே போறத தடுத்து மறுபடியும் எங்கே அனுப்பிடும் அப்படின்னா பூமிக்கு திருப்பி அனுப்பி. அப்ப பூமி இங்கே ஒரு டைம் ஹீட் ஆகுதா, திரும்ப மேலே போயிட்டு மறுபடியும் வந்து திரும்ப என்ன பண்ணுது, இங்கே ஒரு டைம் ஹீட் ஆகுதா, அப்ப பூமி வந்து டபுள் த டைம் என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் ஆகுது. நார்மலா வெளியே போற ரேஸை ஃபுல்லா தடுத்து மறுபடியும் எங்கே அனுப்பிடுது, அப்படியே பூமிக்கே திரும்ப அனுப்புது. அப்ப பூமி வந்து என்ன ஆகுது அப்படின்னா டபுள் த டைம் ஹீட் ஆகுது. அது காரணம் வந்து யாரு? இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் தான். பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் நல்லதா கெட்டதா? நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது, அப்படிதானே? கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்துட்டு நல்லதுதான். ஆனா அதுவே அளவுக்கு மீறி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா பிரச்சனை ஆகுது. நம்ம அட்மாஸ்பியர்ல இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் இருக்கிறதுனால தான் பூமி நைட் டைம் இருக்கு பாத்தீங்களா, நைட் டைம்ல பூமி வந்துட்டு அப்படியே மாடரேட் டெம்பரேச்சர்ல எர்த் இருக்குது. அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் இல்லை அப்படின்னா நைட் டைம் வந்து எர்த் டெம்பரேச்சர் மைனஸ்ல போயிடும். இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் தான் என்ன பண்ணுது, மேல போற ஹீட்டை வெளியிடமா தக்க வச்சுக்கிட்டு அப்படியே பூமி என்ன பண்ணுது, அப்படியே அந்த டெம்பரேச்சரை வந்து ப்ரிசர்வ் பண்ணுது. மீனிங் புரியுதா? அதுவே ரொம்ப அதிகமான என்ன ஆகுது, அதிகமான ஹீட்டை தக்க வச்சிருது. அதான் பிரச்சனை நம்மளுக்கு இப்போ வந்து. புரியுதா? அளவு கரெக்டா இருக்கும்போது கரெக்டா ப்ரிசர்வ் பண்ணிருச்சு. இப்ப CO2 அளவு ரொம்ப அதிகமா இங்க அக்குமுலேட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதிகமான ஹீட்டை வந்து உள்ள என்ன பண்ணிருது, உள்ள தடுத்து அனுப்பிடுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இப்ப பூமி ரொம்ப அதிகமா இங்க டபுள் டைம் என்ன ஆகுது, ஹீட் ஆகிட்டே இருக்கா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பூமி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்டிக் அண்டார்டிக் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே பனிப்பாறையாவே இருந்துச்சு. ஃபுல்லாமே என்னது, ஆர்டிக் கிளேசியர்ஸ்னா ஃபுல்லா பனிப்பாறை தான். இப்போ பூமி அதிகமா ஹீட் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பனிப்பாறை என்ன ஆகும்னா பிரேக் ஆகி உருக ஆரம்பிச்சு. இந்த பனிப்பாறை உடஞ்சா இங்க என்னதான் கடல்ல தானே கலக்கும், வேற எங்கே போங்க பனிப்பாறை கலந்தா. அப்ப கடல்ல கலக்குதா அப்படின்னா கடல்ல உள்ள தண்ணி எங்கே வரும், வழியில எங்கே பாரு, இங்கதான் வரும், ஊருக்குள்ளதான் என்ட்ரு ஆகும், வேற எங்க இருக்கு வழி இருக்குது. அப்ப என்ன ஆகும்னா ஊருக்குள்ளதான் என்ட்ரு ஆகும் ஃபுல்லாமே வந்து. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா லேண்ட் சீயோட லெவல் ரைஸ் ஆகுமா. அப்ப கடல் தண்ணி எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னும் ஒரு 15 to 20 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்துட்டு கடலோர மாவட்டங்கள்ல பாதி இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பாதி என்ன ஆயிரும், உள்ள போயிடும் ஃபுல்லா தண்ணி வந்துட்டு. இப்ப ஆர்டிக்ல ஒரு பாறை உருகுச்சு அப்படின்னா நமக்கு இந்தியாவுக்கு பிரச்சனை வருமா? ஆர்டிக்ல உருகுனா இந்தியாவுக்கு பிரச்சனை வருமா? சைனா இருக்குது, ரஷ்யா இருக்குது, அதை விட்டா இமயமலை ஹிமாலயா இருக்குது, அதை தாண்டி வருமா பிரச்சனை? ஆனா கடலோட அருள்னால ஆர்டிக்ல பாறை உருகவே இல்லை. பாறை எல்லாமே எங்கதான் உருகுது அப்படின்னா அண்டார்டிக்ல தான் உருகுது. அங்க உருகுனா பிரச்சனை வருமா வராதா? வரும். யாருக்கு வரும்? இந்தியாவுக்கு வருமா? இந்தியாவில் யாருக்கு வரும்?
நம்மளுக்கு தான் வரும். ஏன்னா நம்ம தான் எங்க இருக்கோம், இங்க குத்தல்ல இருக்கோம். 3 பக்கம் நமக்கு என்னது, நமக்கு 3 பக்கமே தண்ணி தான். மீனிங் புரியுதாப்பா? ஸ்ரீலங்காலாம் இருக்காங்க, அவங்களே கனெக்ட் பண்ணாதீங்க விட்டு, அது வேற கண்ட்ரி. நமக்கு இந்தியா தான். இந்தியாவில் யாருக்கு ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுவா, தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படும். நமக்கு என்னது 3 பக்கம் நமக்கு என்னது சி தான். எல்லா பக்கமும் தண்ணி என்ன ஆகும்னா, நீங்க நினைக்கிற மாதிரி பனிப்பாறை ஊருக்குது அப்படின்னா குட்டி அந்த போட்டோ எடுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய 2 அந்த மாதிரி உள்ள பாறை இல்ல. அந்த பாறை எப்படி இருக்கும் அப்படின்னா, மெக்சிகோ அமெரிக்கால ஒரு ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, மெக்சிகோ வாஷிங்டன் ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லெவலுக்கு பாறை இருக்கும். புரியுதா புரியலையாப்பா? ஒரு கண்ட்ரில அந்த ஒரு ஸ்டேட், அவ்வளவு பெரிய ஸ்டேட் வாஷிங்டன் இருக்கு பாருங்க, அவ்வளவு பெரிய ஸ்டேட்டுக்கு பாறை அப்படியே பிரேக் ஆயிரும். அப்படியே பிரேக் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண, அப்படியே இங்க இருந்து நகண்டு வந்துகிட்டே இருக்கும். அப்படியே நகண்டு வர வர என்ன ஆகும், அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உருகி தண்ணி என்ன ஆகிட்டு கொஞ்சம் கலந்துகிட்டே இருக்கும் ஃபுல்லா. இந்த பாறையோட பேரு கூட H2Bன்னு நினைக்கிறேன். அந்த பாறைக்கு பேரு நகண்டு வந்துகிட்டு இருக்கு. சரியா, பாத்துக்கணும். நமக்கு இப்போதைக்கு அது உருகி வரதுக்குள்ளேயே ஜூஸ் போட என்ன பண்ணிடுறாங்க, கரைச்சு கரைச்சு அப்படியே ஜூஸ் போட்டு உள்ள குடிச்சிருவாங்க அவங்க வந்துட்டு. ஓகேவா? இப்ப நம்ம இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, அப்ப மேஜர் கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து என்னது, CO2 தான். ஓகேவா? இப்ப எர்த்தோட அட்மாஸ்பியர்ல மேஜர் கேஸ் வந்து என்ன கேஸ் இருக்கும், எர்த்தோட அட்மாஸ்பியர்ல மேஜர் கேஸ் வந்து என்னது, நைட்ரஜன் பா. இதான் ஃபர்ஸ்ட். எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கும், 17% நைட்ரஜன் தான் இருக்கும். ரெண்டாவது கேஸ் என்னது, ஆக்சிஜன் 21% இருக்கும். மூணாவது கேஸ் என்னது, ஆர்கான். நாலாவது என்னது, கார்பன். இதுக்கு அடுத்து தான் மிச்சம் உள்ள எல்லாமே. என்ன சொன்ன க்ளூ வந்துட்டு, நோ ஏசி. எனக்கு ஏசி வேண்டாம், அதான் க்ளூ வேர்டு. நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன், அதான் என்னது, நோ ஏசி. அப்ப CO2 லெவல் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அட்மாஸ்பியர்ல இருக்கும். அப்படி இருக்கும் போதே நம்மளுக்கு என்னது, இவ்வளவு கிட்ட தக்க வச்சுக்கிறது. ஓகேவா? இந்த கதையெல்லாம் ஏன் சொன்னேன் அப்படின்னா, எதுக்கு சொல்ற கதையெல்லாம், ஏன் வீனஸ் ஹாட்டஸ்ட் பிளானட்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீனஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட அட்மாஸ்பியர் ஃபுல்லாமே CO2 கேஸ் தான். மீனிங் புரியுதா? நம்மளது கம்மியான CO2 இருக்கும் போதே நம்மளுக்கு இவ்வளவு கிட்ட தக்க வச்சுக்கிறதுப்பா. வீனஸோட அட்மாஸ்பியர் இருக்கு பாருங்க, இது ஃபுல்லாமே என்னதான் இருக்கும், இது ஃபுல்லாமே CO2 தான் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், உள்ள வர எந்த ஹீட்டுமே வெளியே போகாது, எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், உள்ளேயே தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். மீனிங் புரியுதா? அதனால வீனஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹாட்டஸ்ட் பிளானட்னு சொல்றாங்க. இதுல நிறைய கதை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் பின்னாடியும் வரும் குளோபல் வார்மிங்லையும். அப்போ திரும்ப பேன் உட்காந்து கேட்கக்கூடாது. புரியுதா? இப்பவே சொல்லி முடிச்சிட்டேன் உங்களுக்கு. எழுதிங்க. வீனஸ் தான் வந்து என்னது செகண்ட், இதெல்லாம் தேவை நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட். வீனஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எர்த்தோட சிஸ்டர்னு சொல்லுவாங்க, அல்லது எர்த்தோட ட்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீனஸ் எர்த்து என்ன இருக்கும்னா ஒரே சைஸ் ஒரே மாஸ்ல இருக்கும். அதனால வீனஸ் என்ன சொல்லுவாங்க, எர்த்தோட சிஸ்டர் அல்லது எர்த்தோட ட்வின், புவியின் சகோதரி. அடுத்து வந்து வீனஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதுங்க. வீனஸ் வந்து ஹாட்டர் தென் மெர்க்குரி. கரெக்டா? கவனிங்க. ஏன்னா வீனஸ் அட்மாஸ்பியர் மேட் அப் ஆஃப் என்னது, என்டையர்லி CO2. CO2ங்கிறது என்னது, இது ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ். அதனால வீனஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. வீனஸ் எப்படி இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா பயங்கர ஹீட்டா இருக்கும்லப்பா. அப்ப எப்படி இருக்கும்னா வீனஸ் நட்சத்திரம் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு வந்துட்டு. புரியுதா புரியலையா? ஏன் வீனஸ் நட்சத்திரம் மாதிரி இருக்குது, என்ன உள்ள வர ஹீட் எதையும் வெளியே அனுப்பாது. அப்ப என்ன அர்த்தம், அப்படியே பால் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ஃபுல்லாமே அப்படியே. அதனால ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதிச்சுங்க. அதுக்கு அடுத்து இந்த பாயிண்ட் எழுதுங்க. ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம், வீனஸ் வந்து ஹாட்டான பால் மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால வீனஸ் என்ன சொல்றாங்க, மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. விடிவெள்ளி அஸ்தமன வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதிட்டீங்களாப்பா? அடுத்து ரொட்டேஷன் எவ்வளவு, 243 days. பயங்கர ஹீட்டா இருக்குல்லப்பா, அப்ப ரொம்ப சாலிடா இருக்கும். அது வந்துட்டு ரொம்ப வெயிட்டா இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, ரொம்ப வெயிட்டா இருக்கும். அப்ப சுத்துறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது, 243 days ஆகுது. ரெவல்யூஷன் எவ்வளவு, 224. அதே மாதிரி இதுக்கு என்ன கிடையாது, சேட்டலைட். தெரிஞ்சுங்க, மெர்க்குரி வீனஸ் ரெண்டுக்குமே சேட்டலைட் இருக்காதுப்பா. அதுக்கப்புறம் எர்த்துக்கு அப்புறம் தான் என்ன ஆரம்பிக்கும், சேட்டலைட்டே ஆரம்பிக்கும். அவ்வளவு சரியா? அதே மாதிரி ஒரு 2 பாயிண்ட் முக்கியமானதுப்பா. எல்லா பிளானட்ஸுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் சுத்தும். 2 மட்டும் என்ன பண்ணோம்னா ஈஸ்ட் டு வெஸ்ட், யுரேனஸ் இன்னொன்னு வீனஸ்.
இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. யூவி, யூவினா என்னது? அல்ட்ரா வயலட்னு சொல்லியிருக்கேன். யூவினா அல்ட்ரா வயலட் ரேஸ், ஞாபகம் இருக்கா? அப்ப யூரேனஸ் வீனஸ் மட்டும் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் சுத்து. சரியா? என்ன டைரக்ஷன் வந்துட்டு கிளாக் வைஸ். அவ்வளவுதான். நீங்க மேல் பக்கத்தை கூடி பார்க்கணும். இப்படி இப்படி சுத்துது இல்ல, அதை மேல் பக்கத்துல பாத்தீங்கன்னா எப்படி கிளாக் வைஸ், ஈஸ்ட் டு வெஸ்ட். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இந்த பக்கம் தான் ஈஸ்ட் இருக்கும், ஈஸ்ட் டு வெஸ்ட். அதை இப்படி மேல் பார்த்தா என்ன பண்ணிட்டு என்னது? இதுதான் கிளாக் வைஸ். மற்றது வந்து என்னது? இப்படி சொன்னா ஆன்டி கிளாக் வைஸ். புரியுதா? இப்படி எடுத்துக்கணும். இதான் ஒரு பிளானட் ரவுண்ட் அப்படின்னா இந்த பக்கம் ஈஸ்ட், இந்த பக்கம் என்னது? வெஸ்ட். அப்ப ஈஸ்ட் டு வெஸ்ட் சுத்துது. அதை இப்படி படுக்க வச்சு பார்த்தா என்ன பண்ண? அப்படி வந்துட்டு இதான் வந்து என்னது? கிளாக் வைஸ். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அடுத்து போலாமா? அடுத்து வந்து எர்த் ஹெட்டிங் போட்டது. எர்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எடுத்துக்கீங்க, 5th லார்ஜஸ்ட் பிளானட் போட்டுக்கோங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஜூபிட்டர், சாட்டர்ன், அந்த 4 இருக்குல்ல, அந்த 4க்கு அப்புறம் பெருசு வந்து என்னது? எர்த். அவ்வளவுதான். அந்த 4 தாப்பா பெருசு இருக்கிறதுலயே. ஃபர்ஸ்ட் ஆஃப் 4மே சின்னது, செகண்ட் ஆஃப் 4மே பெருசு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பெருசு வந்து என்னது? எர்த். அவ்வளவுதான். இன்னர் பிளானட்ஸ்ல பெருசு வந்து என்னது? எர்த். சிறுசு வந்து என்னது? மெர்க்குரி. ஃபர்ஸ்ட் எழுதி போட்டேன்ல, ஸ்மாலஸ்ட் வந்து என்னது? மெர்க்குரி தான். அடுத்து ரொட்டேஷன் எவ்வளவு? 23 hours 56 minutes and 4 seconds. இது என்னது? நம்ம 24 மொத்தம் படிச்சுக்கிறோம்லப்பா, அதான்ப்பா எக்ஸாக்டா என்னது? 23 hours 56 minutes and 4 seconds. இது என்னது? நம்ம ரவுண்டா 24 hours படிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ரெவல்யூஷன் எவ்வளவு? 365.25 days. நம்ம 365 படிச்சுக்கிறோம். இந்த 0.25 என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம விட்டுருவோம் அப்படியே கணக்குல. கரெக்டா? அப்படியெல்லாம் விட மாட்டோம் நம்ம, அதில் விடுவோம் 0.25. இந்த 0.25 தான் என்னது? 4 வருஷம் கழிச்சு பிப்ரவரியில் 29ல சேர்க்கிறோம்ல, அதை லீப் இயர். இந்த 0.25 அடுத்த 4 வருஷம் 0.25 என்ன ஆகுது? ஒரு நாள் கணக்காயிருதா? அந்த ஒரு நாள் தான் எங்கே சேர்க்கிறோம்? நம்ம வந்து பிப்ரவரியில் 29ல சேர்க்கிறோம். எர்த்தை வந்து என்ன சொல்லுவாங்க? ப்ளூ பிளானட்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? வாட்டர். ஒவ்வொன்றே ஒவ்வொரு சொல்லுவாங்க, எழுதிங்கப்பா. ஒவ்வொரு பிளானட் ரெட் பிளானட்டு, கிரீன் பிளானட்டு, ப்ளூ பிளானட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம் இருக்கு. எர்த்தை வந்து ப்ளூ பிளானட். காரணம் வந்து என்னது? பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். எர்த்துக்கு வந்துட்டு ஒரே ஒரு மூன் தான் இருக்குது, அதுக்கு பேரே என்னன்னா மூன். சேட்டலைட்டுக்கு என்ன ஒரு பேர்? மூன் தான்ப்பா சொல்லுவாங்கப்பா. சேட்டலைட் சொல்ல மாட்டாங்க, மூன்னு தான் சொல்லுவாங்க. மெர்க்குரி வீனஸ்க்கு மூனே இல்ல, எர்த்துக்கு ஒரே ஒரு மூன், அதுக்கு பேரே என்னது? மூன். அவ்வளவுதான். மீனிங் புரியுதா? நேச்சுரல் சேட்டலைட்டுக்கு பேரே மூன் தான் சொல்லுவாங்க. எர்த்துக்கு ஒரு மூன், அதுக்கு பேரே மூன். மார்ஸுக்கு 2 மூன், ஜூபிட்டருக்கு 60 மூன். அப்படி என்ன பண்ணாங்கல்ல, மூன்ல தான் மென்ஷன் பண்ணுவாங்க. மீனிங் புரியுதா? 3 நாளும் ஒன்று தான் என்னது? சேட்டலைட்னாலும் ஒன்று தான். சன்லைட் வந்து எர்த்தை ரீச் ஆக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 minutes 20 seconds. அது அவங்க என்ன கொடுக்குறாங்க? 8.3ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சன்லைட் வந்து எர்த்தை ரீச் ஆகிற டைம் வந்து அவ்வளவு 8 minutes and 20 seconds. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க? மார்ஸ். மார்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதிங்கப்பா. எர்த் வந்து கிரீன் பிளானட். என்ன காரணம்? சாரி, எர்த் வந்து ப்ளூ பிளானட். என்ன காரணம்? வாட்டர். அதே மாதிரி மார்ஸ் வந்து ரெட் பிளானட்னு சொல்லுவாங்க டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு. இங்க இருக்கு அயன் ஆக்சைடு. அது எழுதிங்க. ரொட்டேஷன் எவ்வளவு? 24 hours and 37 minutes. கிட்டத்தட்ட எர்த் மாதிரியே இருக்குது. நம்மளது 24 hours, அது வந்து என்ன ஆகுது? ஒரு 37 minutes எக்ஸ்ட்ரா ஆகுது. அவ்வளவுதான். கண்டிப்பா ரெவல்யூஷன் கூட தான் இருக்கு. ஏன்னா என்னது? எர்த்துக்கு அப்புறம் தானே மார்ஸ் இருக்கும். அப்ப கண்டிப்பா என்ன இருக்கு? ஆக்சிஸ் வந்துட்டு கண்டிப்பா கூட தான் இருக்கும். ரெவல்யூஷன் வந்து எவ்வளவு? 687. ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம்ப்பா ரெவல்யூஷனை நம்ம வந்து. ஏன்னா அடுத்தடுத்து போக போக கண்டிப்பா என்ன ஆகுது? ரெவல்யூஷன் வந்து கண்டிப்பா வந்துட்டு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் போகும். ஃபுல்லாக நம்ம எர்த் மாதிரியே சீசன்ஸ் மாறுறது, ஐஸ் கேப்ஸ், வால்கனோஸ், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரே பிளானட் வந்து என்னது? மார்ஸ் தான். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அதான் என்ன பண்றாங்க, மார்ஸ்ல உயிர் வாழ்றதுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லா உயிர் வாழலாம்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ணிடுவாங்க? எஸ்கே ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? நேரம் இங்கே போய் இடத்த பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, போட்டு பட்டா போட்டுட்டு. அதே மாதிரி எர்த்துக்கு ஒரே ஒரு மூன், அதோட பேர் என்னது? மூன்.
மார்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 3 இருக்கும். அதோட பேர் பாத்தீங்கன்னா போபோஸ், இன்னொன்னு பார்த்தா டெய்மோஸ். இதோட என்ன முடிஞ்சிச்சு? வேற என்ன முடிஞ்சிச்சு? இன்னர் பிளானட்ஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அடுத்து வந்து என்னது? அடுத்து அவுட்டர் பிளானட்ஸ். ஹெட்டிங் போட்டுங்க. ஜூபிட்டர். இருக்கிறதுலயே ஜூபிட்டர் தான் வந்து என்னது? லார்ஜஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம். ஸ்மாலஸ்ட் வந்து என்னது? மெர்க்குரி. லார்ஜஸ்ட் வந்து என்னன்னா ஜூபிட்டர். இது நம்மளுக்கே தெரியும் வந்து என்னது? ஜெயண்ட் கேஸ் பிளானட். அடுத்த 4மே கேஸ் பிளானட் தான். இதுல ஜெயண்ட் வந்து என்னது? இந்த ஜூபிட்டர் தான். சரியா? ஆனா அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? ரொட்டேஷன் எவ்வளவு? 9 hours and 55. இது 10 ஹவர்ஸ்ல அவ்வளோ பெரிய பிளானட்டு 10 ஹவர்ஸ் சுத்தி முடிச்சது 10 ஹவர்ஸ்ல. அப்ப என்ன அர்த்தம்? எவ்வளோ ஃபாஸ்டா சுத்தம். நம்மலாம் தூக்கி எரிஞ்சிடும் அதுல இருந்தோம்னா. ஆமா தானப்பா? அவ்வளோ பெரிய பிளானட்டுப்பா, இருக்கிறதுலே பெருசுப்பா. ஜூபிட்டர்ல எத்தனை எர்த்த உள்ள வைக்க முடியும் தெரியுமா? நமக்கு வந்துட்டு ஜூபிட்டருக்குள்ளர 1300 எர்த்த நம்ம என்ன பண்ணலாம்? உள்ள வைக்கலாம். எர்த்து மாதிரி 1300 எர்த்த உள்ள வச்சா ஜூபிட்டர் நிறையும். அப்ப எவ்வளவு பெரிய பிளானட் ஜூபிட்டர் கணக்கு பண்ணி பாருங்க. அது எப்படி சுத்துது? 10 மணி நேரத்தை சுத்தி முடிச்சிருது. நம்மளாம் இருந்தா என்ன பண்ணுவாங்க? வந்துட்டு வெளியே தூக்கி செதறி எரிஞ்சிருவோம் ஃபுல்லாமே. கரெக்டா? அப்படிதானே? சன்ல எத்தனை எர்த்தை ஃபிட் பண்ணலாம்? 1.3 மில்லியன். எவ்வளவு நம்பர்ல சொல்லுங்க? 1.3 மில்லியன்னா 13 லட்சம் எர்த்தை உள்ள அடைக்கலாம். 1 மில்லியன்னா 10 லட்சம்ப்பா. 1.3 மில்லியன் அவ்வளவு 13 லட்சம். அவ்வளவுதான். 13 லட்சம் இல்லையேங்கப்பா. ரொட்டேஷன் ரெவல்யூஷன் கண்டிப்பா எவ்வளவு? 11.86 இயர்ஸ் ஆகும். சைஸ் பெருசுல ஃபுல்லா எங்க சுத்தி வரணும்? சூரியனை சுத்தி வரணும்ல. அடுத்து வரக்கூடிய எல்லாமே இயர்ஸ் கூட வரும். 11 18 20 அப்படிதான் போகும். ஏன்னா என்ன? அது டிஸ்டன்ஸ் வந்துட்டு டிஸ்டன்ஸ் தள்ளி தள்ளி போகுதுல. அப்ப சுத்தி வர்றதுக்கான ஆர்பிட் என்ன ஆகும்னா பெருசா இருக்கும். சிம்பிளா இதெல்லாம் இவ்வளவு பெருசு கதை எழுதாதீங்கப்பா. ரொட்டேஷன் இது எழுதிங்க, ரெவல்யூஷன் அது எழுதுங்க, அப்படி எழுதுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க எழுதாதீங்க, டைம் தான் வேஸ்ட். ரொட்டேஷனுக்கு எவ்வளவு? 9:55 minutes. ரெவல்யூஷனுக்கு எவ்வளவு? அவ்வளவுதான். இந்த கதை மாதிரி பாயிண்டா எழுதாதீங்க. அடுத்து இதுக்கு எத்தனை ரிங்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா 3 ரிங்ஸ் இருக்கும்பா. மொத்தமே 2 பிளானட் ரிங்ஸ் இருக்கும். ஒன்னு ஜூபிட்டர், என்னது? சாட்டர்ன். இதுக்கு 3 இருக்கும். அதுக்கு எவ்வளவு இருக்கும்? 30 ரிங்ஸ் இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? மொத்தமே 2 மட்டும் தான் ரிங்ஸ் பிளானட் இருக்கும். ஜூபிட்டர், சாட்டர்ன். எத்தனை ரிங்ஸ் இருக்கும்னா 3 ரிங்ஸ் இருக்கும். எத்தனை சேட்டலைட் இருக்கும்? 67 சேட்டலைட் இருக்கும் ஜூபிட்டருக்கு. அதுல இருக்கிறதுலே பெருசு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேனிமேட் எலிஜன். இது முக்கியமானது. இருக்கிறதுல லார்ஜஸ்ட் சேட்டலைட் வந்து என்னது? கேனிமேட் தான். அது எதோட பெருசு? மெர்க்குரியோட பெருசு. மெர்க்குரி வந்து ஒரு பிளானட். அதை விட பெருசு வந்து யாரு? இந்த சேட்டலைட் கேனிமேட். புரியுதாப்பா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? 67 மனப்பாடம் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு 1 2 இருந்தா மனப்பாடம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. எர்த்துக்கு மனப்பாடம் பண்ண முடியும். மூன் மார்ஸுக்கு 2 மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஜூபிட்டருக்கு 67 அதை மனப்பாடம் பண்ண. அதுல என்ன படிப்பனா? எது பெருசு வந்து என்னது? கேனிமேட். அதை மட்டும் மனப்பாடம் பண்ணா போதும். எல்லா பேரும் கேட்க மாட்டாங்க. சரியா? கேட்டா இந்த ஒரு பேர் தான் கேட்பாங்க, கேனிமேட் தான். போலாம் அடுத்தது. அடுத்து என்ன போட்டுங்க? சாட்டர்ன். சாட்டர்ன் இந்த பாயிண்ட்லாம் தேவையில்லை. ரிங்டு பிளானட். எத்தனை ரிங்ஸ் இருக்கும்? இந்த பாயிண்ட் அப்படியே இங்கே எழுதிங்க. சாட்டர்ன் இஸ் கால்டு ரிங்டு. எத்தனை ரிங்ஸ் இருக்கும்? 30 ரிங்ஸ் இருக்கும். சாட்டர்ன் என்ன கலர்ல இருக்கும்? எல்லோ கலர்ல இருந்தாலே இங்க என்ன கேஸ் இருக்குன்னு அர்த்தம். எல்லோ இருந்தாலே என்ன கேஸ் அங்க இருக்கும்? ஹைட்ரஜன், ஹீலியம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சன் எல்லோ கலர்ல இருக்கா? என்ன காரணம்? ஹைட்ரஜன், ஹீலியம் தானே இருக்குது. அதுவும் அதே இங்கே தான். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தான் என்னது? அது காரணமானது. சரியா? அந்த பாயிண்ட் எழுதிங்கப்பா. எல்லோ கலரை போட்டு பிராக்கெட் என்ன போட்டுங்க? ஹைட்ரஜன், ஹீலியம் போட்டுங்க. அது முக்கியமானது. அடுத்து எத்தனை மூன் இருக்கும்? 60 moons are present. சாட்டர்னுக்கு எத்தனை மூன் இருக்கும்? 60 மூன் இருக்கும். அதுல லார்ஜஸ்ட் வந்து என்னது? டைட்டன். அதே மாதிரி இந்த டைட்டன் மட்டும்தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வித் கிளவுட்ஸ், மேக கூட்டங்கள் காணப்படக்கூடிய ஒரே ஒரு மூன் வந்து என்னது? டைட்டன் மட்டும்தான். இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் மட்டும்தான் கொஸ்டின்ல கேட்பாங்கப்பா. ஸ்பெசிஃபிக்கா இருக்கு பாத்தீங்களா? அது மாதிரி ஒண்ணுதான். லார்ஜஸ்ட் சேட்டலைட் வந்து என்னது? மேக கூட்டங்கள் காணப்படக்கூடிய மூன் வந்து என்னது? அந்த மாதிரி தான் கொஸ்டின்ல கேட்பாங்க. சரியா?
ரொட்டேஷன் எவ்வளவு 10 hours 34. ரெவல்யூஷன் எவ்வளவு? ஏன் இதெல்லாம் வந்துட்டு ஃபாஸ்டா ரொட்டேட் ஆகுது அப்படின்னா என்ன ரீசன் தெரியுமா? எல்லாமே கேசியஸ் பிளானட்ஸ்பா. ஃபர்ஸ்ட் உள்ள 4 தான் என்னது ராக்கி பிளானட்ஸ். அது சுத்த தான் லேட் ஆகும். கேசியஸ் தான் நமக்கு என்ன ஆகும் பிளானட் வந்துட்டு வேகமா சுத்திடும், வெயிட் கம்மியா இருக்கும். அதனால தான் ரெவல்யூஷனு கண்டிப்பா டைம் அதிகமாக தான் ஆகும். ஏன்னா டிஸ்டன்ஸ் தள்ளி தள்ளி போகுது, அந்த ஆர்பிட்ல வர்றதுக்கு நமக்கு லேட் ஆகும். தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறது ஃபாஸ்டா சுத்திக்கிறது. அது வந்து அவ்வளவுதான். இதை அங்கேயே பார்த்து முடிச்சிட்டோம். கரெக்டா? டைட்டன் தான் வந்து என்னது லார்ஜஸ்ட், செகண்ட் லார்ஜஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து என்னது கேனிமேடு, ரெண்டாவது என்னது டைட்டன். டைட்டன் தான் என்ன இருக்கு, அது ஒன்னே ஒன்று வந்துட்டு மேக கூட்டங்கள் காணப்படக்கூடியது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? இதெல்லாம் வேண்டாம். டைட்டன் ஆராய்ச்சி பண்றதுக்கு அனுப்பியிருப்பாங்க ஸ்பேஸ் ப்ரோப் ஒன்று, அவ்வளவுதான். அடுத்து யுரேனஸ். யுரேனஸ் இதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியாதா? கோல்டு நமக்கு தெரியாதா? அது நமக்கே தெரிஞ்ச அதில் எழுத வேண்டாம், இந்த பாயிண்ட் எழுதுங்க. கரெக்டா? லைக் வீனஸ், யுரேனஸ் என்ன பண்ண ஈஸ்ட் டு வெஸ்ட் சுத்தும், அதை மட்டும் எழுதுங்க இந்த பாயிண்ட். அதுக்குள்ள வருதான்னு பார்ப்போம் இது. ஓகேவா? லைக் வீனஸ், யுரேனஸ் வந்து ஆல்சோ என்ன பண்ணுது ஈஸ்ட் டு வெஸ்ட். சொன்னேன்லப்பா அங்கேயே வந்து யூவின்னு சொன்னேன்லப்பா, அதான்ப்பா. மற்ற எல்லாமே என்ன பண்ணும் வெஸ்ட் டு ஈஸ்ட் சுத்தும். யுரேனஸ் வீனஸ் மட்டும் என்ன பண்ணும் ஈஸ்ட் டு வெஸ்ட் சுத்தும், அவ்வளவுதான். இது என்னது, இது ஈஸ்ட், இது வந்து என்னது வெஸ்ட். அப்ப ஈஸ்ட் டு வெஸ்ட் தான் வந்து என்னது கிளாக் வைஸ், அவ்வளவுதான். கிளாக் இப்படி தானே சுத்தம், அதான் கிளாக் வைஸ். அடுத்த முக்கியமான பாயிண்ட், நம்ம எர்த் வந்து எத்தனை டிகிரி இன்க்ளைனா இருக்கும்? நம்ம எர்த் நேர சுத்துமா சாஞ்சி சுத்துமா? எத்தனை டிகிரி இருக்கும்? 23.5 டிகிரி. பார்த்துருக்கீங்களா? இந்த குளோபல்லாம் பார்த்துருக்கீங்களா? குளோபல் பார்த்துருக்கீங்களா? எப்படி கொடுத்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? பூமி இப்படி சாஞ்சுதான் இருக்கும் குளோப்ல. அது சும்மா சுத்துறதுக்காண்டி கொடுத்தெல்லாம் கிடையாது. எர்த் இன்க்ளினேஷன் 23.5 டிகிரி. நமக்கு சீசன் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? அந்த சீசனல் சேஞ்சுக்கு காரணமே அந்த இன்க்ளினேஷன் தான். அது இல்லாம இருந்தால் நமக்கு சீசனே இப்படி இருக்காது. சம்மர் வின்டர்லாம் வரவே வராது. சம்மர் வந்து ரொம்ப லாங் சம்மராக இருக்கும், லாங் வின்டர் அப்படி இருக்கும். இப்படி இருக்கிறவங்க என்ன ஆகுது அப்படின்னா சன்ரைஸ் நேரப்படுது, ஸ்லாண்டிங்காக படுது. அதை நமக்கு என்ன வருது, அந்த மான்சூன் சேஞ்சஸ் எல்லாமே நடக்குது நம்மளுக்கு வந்து. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ரைட். அதே மாதிரி யுரேனஸ் இருக்கு பாத்தீங்களா? அது பாத்தீங்கன்னா 98 டிகிரி நிக்கா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இப்படி படுத்து இப்படி சுத்திக்கிட்டு இருக்கும். தெரியுதா? இப்படி இல்லாம என்ன பண்ணு இப்படி படுத்து இப்படி சுத்திக்கிட்டு இருக்கும். அதனால என்ன ஆகும்னா அங்க 42 வருஷம் என்னவா இருக்கும்னா சம்மரா இருக்கும், 42 இயர்ஸ் அங்க என்னவா இருக்கும்னா வின்டரா இருக்கும். அங்க சம்மர்னால அங்க வெயில் ஒண்ணு அடிக்காது, ஒண்ணு வந்துட்டு. சரியா? அப்ப சம்மரே இங்க வின்டர் மாதிரி தான் இருக்கும். 42 இயர்ஸ் வின்டர்னா என்ன அர்த்தம் எழுதிங்க. அது காரணம் வந்து என்னது, அந்த 98 இந்த பாயிண்ட் எழுதிங்களா? இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 98 டிகிரி இதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து அந்த பாயிண்ட் எழுதுங்க. இந்த பெக்யூலியர் டில்ட் இருக்கு பாத்தீங்களா? இதனால என்ன ஆகுது அப்படின்னா லாங்கஸ்ட் சம்மர், லாங்கஸ்ட் வின்டர், லாஸ்டிங் ஃபார் 42 இயர்ஸ். எத்தனை சேட்டலைட் இருக்கும்? 27. யுரேனஸ்க்கு ரிங்ஸ் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனா பெருசா என்ன இருக்காது, ஒன்றும் நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க. சாட்டர்ன் அதுக்கு மட்டும் என்ன கொடுத்துருப்பாங்க, ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜூபிட்டருக்கு 3 ரிங்ஸ் இருக்குமா? சாட்டர்னுக்கு 30 ரிங்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். அதை மட்டும் படிச்சுக்கங்க. எவ்வளவு சேட்டலைட் இது வந்துட்டு 27. மெர்க்குரி வீனஸ் சேட்டலைட் இருக்காது. எர்த்துக்கு 1, மார்ஸுக்கு 2, ஜூபிட்டருக்கு 67, சாட்டர்னுக்கு 60, யுரேனஸ்க்கு 27. யுரேனஸ் என்ன கலர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கிரீன் கலர்ல இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீத்தேன். ப்ளூ கிரீன், கிரீன் வந்தாலே அங்க யாரு வருவா அப்படின்னா மீத்தேன் தான் வரும். ப்ளூ கிரீன் வந்தாலும் சரி, கிரீன் வந்தாலும் அங்க என்ன இருக்கு, மீத்தேன் இருக்கும். எல்லோ வருது அப்படின்னா ஹைட்ரஜன் ஹீலியம் இருக்கும். ரெட் வருது அப்படின்னா அயன் அங்கே இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்து நெப்டியூன். இது என்னது கடைசி பிளானட். கரெக்டா? இதை வந்து கிரீனிஷ் ஸ்டார்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? மீத்தேன், அவ்வளவுதான். என்ன இருக்கு அதுல வந்துட்டு மீத்தேன் இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி விண்டியஸ்ட் பிளானட் அப்படின்பாங்க. அப்புறம் என்ன அர்த்தம், காத்து அதிகமா இருக்கு. ஏன் காத்து அதிகமா இருக்குன்னு தெரியுமா? இங்க வந்துட்டு கிளவுட்ஸ் ட்ரைட்டான்ல எல்லாம் பார்த்தோம் நம்ம வந்துட்டு. எப்பவுமே டெம்பரேச்சர் இருக்கு பாத்தீங்களா?
டெம்பரேச்சர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். எப்பவுமே டெம்பரேச்சர் ஆல்வேஸ் என்னது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். அப்ப லாஸ்டா போக 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 டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், கம்மியா இருக்குமா கூட இருக்குமா? மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், நெப்டியூன்ல டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருந்தா ப்ரெஷர் அங்க எப்படி இருக்கும்? அவ்வளவுதான் மீனிங். அதான் விண்டியேஷன் கொடுத்துருக்காங்க. புரியுதா புரியலையா? எப்பவுமே டெம்பரேச்சர் வந்து என்னது, ப்ரெஷருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டெம்பரேச்சர் கூடுனா ப்ரெஷர் குறையும், டெம்பரேச்சர் குறைஞ்சா ப்ரெஷர் அங்கே வந்து கூடும். அவ்வளவுதான் மீனிங், வேற ஒண்ணுமே இல்லை. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஆனா க்ளோஸ்டு சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா, க்ளோஸ்டு சர்க்கிள்ல வரும்போது டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். ஓப்பன் என்விரான்மெண்ட்ல இதுதான் ஆன்சரு. க்ளோஸ்டுல வந்துட்டு டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். சிம்பிளா ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கங்க. ப்ரெஷர் குக்கர் டெம்பரேச்சர் கூடுதல் ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன ஆகும், ப்ரெஷர் கூடுதா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது க்ளோஸ்டுல இருக்கு. இதே ஓப்பன்ல இருந்தா அப்படி ஆப்போசிட் ஆகும். மீனிங் புரியுது? நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும். க்ளோஸ்டு வந்து ரொம்ப ரேர் தான், சரியா? அதே மாதிரி நெப்டியூனுக்கு வந்து 13 மூன் இருக்கும். அதுல லார்ஜஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டைட்டான். டைட்டன் வந்து யாரோடது? நெப்டியூனுக்கு டைட்டன் படிச்சோம். ட்ரைட்டான் இல்ல, டைட்டன் கேட்கிறேன் நான். சாட்டனோடது டைட்டன். லார்ஜஸ்ட் கேனிமேடு. வேற என்ன படிச்சோம்? அவ்வளவுதான் பாயிண்ட். மேக கூட்டம் காணப்படுறது என்னது, டைட்டன். அது வந்துட்டு இது வந்து என்னது, ட்ரைட்டான். ட்ரைட்டானுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். என்ன பாயிண்ட் தெரியுமா? என்னன்னா நார்மலா எல்லா மூன் இருக்கு பாத்தீங்களா, எல்லா மூணுமே பிளானட் எப்படி சுத்துதோ அது கூட சேர்ந்தே தான் சுத்திக்கிட்டு வரும். இது கூடயே சேர்ந்து என்ன பண்ணோம்னா அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் எல்லா சேட்டலைட், எல்லா மூணுமே. ஆனா இந்த ட்ரைட்டான் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரே ஒரு மூணு தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பிளானட்டுக்கு ஆப்போசிட்டா சுத்தும். அதான் முக்கியமான இந்த பாருங்க, ட்ரைட்டான் இஸ் த ஒன்லி மூன் சோலார் சிஸ்டம் ஆப்போசிட் டைரக்ஷன் டு த டைரக்ஷன் which planet spins. எல்லா சேட்டலைட்டுமே எப்படி சுத்தம், பிளானட் கூட சேர்ந்து தான் சுத்திக்கிட்டே வரும். அப்படியே இப்படியே டிராவல் பண்ணி தான் சேட்டலைட் கூட வரும், அப்படியே வந்து சுத்திக்கிட்டு இருக்கும், சரியா? ஆனா ட்ரைட்டான் மட்டும்தான் என்ன பண்ணுது, இப்படி சுத்துது. அப்புறம் இது என்ன பண்ணும், இது ஆப்போசிட்டா சுத்தம். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கான பாயிண்ட்டை ஒழுங்கா படிச்சுக்கங்க. இதுதான் கொஸ்டின்ல கேட்டு வைப்பாங்க. புரியுதா? மற்ற கண்ட கதையெல்லாம் படிச்சுட்டு தான் மறந்துட்டு போயிடாதீங்க. சேட்டலைட்டோட பேர் என்னது, லார்ஜஸ்ட் என்னது, ஸ்மாலஸ்ட் என்னது, மேக கூட்டங்கள் இருக்கிற ஒரே ஒரு என்னது, மாத்தி சுத்துற சேட்டலைட் என்னது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அவன் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து கேட்பாங்க, சரியா? அடுத்த ஹெட்டிங் போட்டுங்க, டுவார்ஃப் பிளானட்ஸ். இதை மட்டும் எழுதுங்க. புள்ளக்கோள்கள் சேரிஸ், புளூட்டோ, ஹியூமியா, மேக் ஏரிஸ் இதெல்லாம் வந்தீங்கன்னா டுவார்ஃப். அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும். புளூட்டோலாம் முதல்ல பிளானட்ல இருந்துச்சுப்பா, இப்போ எங்கே கொண்டு போயிட்டாங்க, டுவார்ஃப் கொண்டு போயிட்டாங்க. பேர் மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும். அடுத்த ஹெட்டிங் சேட்டலைட் ஹெட்டிங் போட்டுங்க. சேட்டலைட் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேனியன். பிளானட் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து என்ன பார்த்தோம் நம்ம, வாண்டரர்னு படிச்சோமா, சுற்றுபவர். சேட்டலைட் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து என்னது, கம்பேனியன் என்னது, ஃப்ரெண்டு. சேர்ந்து சுத்துறதுக்கு பேர் தான் என்னது, கம்பேனியன். நம்ம கூட என்ன பண்ணா சேர்ந்து வந்துட்டு சுத்துறதுக்கு சேர்ந்து சுத்துவான்ல, அதுக்கு பேர் தான் என்னது, கம்பேனியன். ஆனா படிக்கிறது மட்டும் சேர்ந்து படிக்கிறது கிடையாது, சுத்துறது மட்டும் என்ன பண்றது, சேர்ந்து சுத்திக்கிறது. கரெக்டா? So far எவ்வளவு, 163 known satellites in our solar system. இது நமக்கு தெரியும்லப்பா. மூணு கொஞ்சம் லைட் கிடையாது, சன்லைட்டோட எர்த்தை வாங்கி, சன்லைட்டோட லைட் வாங்கி என்ன பண்ணுறது, மூணு வந்துட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும், சரியா? அதே மாதிரி இது எழுதிங்க, 1.25 செகண்ட்ல எங்கே வந்துடும், மூன் லைட் வந்து என்ன பண்ணி எர்த்தை வந்து ரீச் பண்ணிடும். சன்லைட்டுக்கு எவ்வளோ படித்தோம், 8 minutes 20 படித்தப்போ இது வந்து என்னது, வெறும் 1.25 செகண்ட் தான். ஏன்னா மூன் பக்கத்தில் தானே இருக்குது எர்த்துக்கு, அதனால அது என்ன ஆயிரும்னா ஃபாஸ்ட்டாக ரீச் ஆயிரும் லைட் வந்துட்டு. இது நம்மளுக்கே தெரியும்ல. 1/6 ஆஃப் த எர்த்தில் வந்து என்ன இருக்கும், எர்த்தில் கூடிய 1/6 எங்கே இருக்கும், மூணில் வந்து வெயிட் இருக்கும். நம்ம வந்துட்டு எர்த்தில் இருக்கிற வெயிட்டில் 1/6 ஆஃப் த வெயிட் தான் என்ன இருக்கும் நம்ம வந்துட்டு மூணில் இருப்போம்னா, கிராவிடேஷனல் புல் வந்து இங்கே என்ன இருக்கும்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் மூணில் என்ன பண்ணாங்க பார்த்துருக்கீங்களா, ஸ்பேஸ் ரிப்போர்ட் பண்ண நடப்பாங்க ஃபுல்லாக வெயிட் வச்சுட்டு. அங்கே என்ன ஆகும்னா கிராவிட்டி வந்து என்ன இருக்கும்னா 1/6 பங்கு தான் அங்கே இருக்கும். எர்த்தில் உள்ள 1/6 பங்கு தான் என்ன இருக்கும், மூணில் வந்து கிராவிடேஷனல் புல் இருக்கும். அவ்வளோதான், சரியா?
3 ஆராய்ச்சி பண்றதுக்கு போனது மிஷனுக்கு பேர் என்னது? அப்பல்லோ 11. ஃபர்ஸ்ட் 3 ஆராய்ச்சி பண்ண போனது. அதுல போன 2 பேர் என்னது? நெயில் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆல்ட்ரின். இதுவே ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் போனவங்க யாரு? நெயில் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆல்ட்ரின். 1916 வருஷம் தெரிஞ்சுக்கங்க. சரியா? இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, வாட்டர்ல சி ஆஃப் டிராங்குலிட்டி மூணை பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு ஆளே இல்லாத ஒரு அமைதி கடல் மாதிரி 3 காட்சி அளிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளவு பெரிய இடம் காலியா. இப்ப யார் இருப்பா? யாருமே இல்லாம காலியா தான் இருக்கு. அது வந்துட்டு இவங்க கொடுக்குற பில்டப் இருக்கே, பாருங்க. நீர் இல்லாத அமைதி கடல்ல கால் வைத்தாங்க. வாட்டர்ல சி ஆஃப் டிராங்குலிட்டி. அதை மட்டும் அப்போலோ 11 தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர்த்துல சீஃப் சயின்டிஸ்ட் யாரா அப்படின்னு ஆல்ட்ரின் தான். இவர் தான் ஃபர்ஸ்ட் இறங்கணும். ஆனா யார் இறங்கிட்டா? இன்ன வரைக்கும் நம்மளுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் தெரியும். யாருமே ஆல்ட்ரினை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா இந்த அப்போலோ 11 ப்ராஜெக்டோட சீஃப் சயின்டிஸ்ட் வந்து யாரா அப்படின்னு ஆல்ட்ரின் தான். மேஜர் வந்துட்டு இவர் ரெடி ஆகிறதுக்குள்ள தலைவர் என்ன பண்ணிட்டாரு? ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு மூணுலன்னா இல்ல ஃபர்ஸ்ட் கால வச்ச ஒரு பேர் தானே கடைசி வரைக்கும் அது நிலைச்சு நிற்கும். அதுல வந்துட்டு அந்த மாதிரி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க நிலாவுக்கே போகவே இல்லைன்னு ஒரு தியரி ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு குரூப் இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? மூன்ஸ் கான்ஸ்பிரசி தியரின்னு இருக்கும். அவங்க என்ன அப்படின்னா, இவங்க நிலாவுக்கே போகவே இல்லை, டூப்ளிகேட்டு ஸ்டூடியோல வச்சு என்ன பண்ணாங்க, இதை ஃபுல்லா ஷூட் பண்ணாங்கன்னு அது ஒரு பெரிய தியரி ப்ரூவ் பண்ணாங்க. அதுல 2-3 பாயிண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. நிலாவுல காத்தே இல்லை, வேக்குவமா இருக்குது, குடிமட்டம் எப்படி ஆடிச்சு போட்டோவில் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி சன்லைட் இங்கிட்ட இருந்து இங்கே அடிக்கும் நீங்க போற டைமுக்கு. ஆனா உங்க வெளிச்சம் வந்துட்டு இங்க இருந்து இங்கே விழுகணும். உங்க வெளிச்சம் எப்படி இங்க இருந்து இங்கே விழுந்துச்சு? அப்ப சுத்தி லைட் வச்சு எடுத்திருக்கீங்களா நீங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அதுல ஒரு 10-15 பாயிண்ட் போட்டிருப்பாங்க கான்ஸ்பிரசி தியரியில வந்துட்டு. நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அப்போலோ 11 இந்த 2 பேரும் போனாங்க, இறங்குனாங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, வேற ஒண்ணும் தேவையில்லையோ. சரியா? எல்லாம் வேணும். நிலாவுக்கு ஃபர்ஸ்ட் மிஷன் வந்து என்னது? அப்போலோ 11. 2 பேரும் போனாங்க. வருஷம் தெரிஞ்சுக்கு 20 June 1969. அடுத்து போலாமா? அடுத்து அதர் பாடிஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கவனிச்சுங்க. ஆஸ்ட்ராய்ட்ஸ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைனர் பிளானட்ஸ் அப்படின்பாங்க. ஆஸ்ட்ராய்ட்ஸ்ங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைனர் பிளானட்ஸ் அப்படின்பாங்க. சும்மா தெரிஞ்சுங்க, அது ஒரு சின்ன கோல் மாதிரி சொல்லுவாங்க. இல்ல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் வந்து எங்க காணப்படுதுன்னு கேட்பாங்க. நிறைய டைம் கேட்டிருக்கா. எங்க காணப்படுது அப்படின்னா மார்ஸ், ஜூபிட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நடுவுக்கு ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், அடுத்து என்னது ஜூபிட்டர் இருக்கா. இந்த மார்ஸுக்கும் ஜூபிட்டர் பாத்தீங்களா, நடுவுல வந்து இங்க வேற ஒரு பிளானட் இருந்திருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பிளானட் என்ன ஆயிருச்சு அப்படின்னா வெடிச்சிருச்சு. ஃபுல்லா வெடிச்சு அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இந்த ஆர்பிட் இருக்குல்ல, இந்த ஆர்பிட்லயே அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுது என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த அந்த இருக்கு பாருங்க, இதுதான் அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட். ஃபுல்லா அப்படியே இங்க ஒரு பிளானட்டா இருந்திருக்கும், அது என்ன ஆயிருச்சு, வெடிச்சிருச்சு. வெடிச்சு அந்த சனோட கிராவிட்டி ஃபுல்லா என்ன ஆயிட்டு இருக்கு, ஃபுல்லாமே வந்துட்டு இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சுத்தி வந்துகிட்டு இருக்கு அந்த ஆர்பிட்லயே. சரியா? என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் எங்க காணப்படுதுன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். சரியா? ஸ்மாலர், அது ஆஸ்ட்ராய்ட்ஸ் சின்னதா இருந்தா அது மைனர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஆஸ்ட்ராய்ட்ஸ் பெருசா இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளானட்டாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்ன ஆகும்னா ரெண்டு முன்ன பின்ன இடிச்சுக்கிட்டு அதோட ஆர்பிட்ல இருந்து வெளியே வந்து எங்க வரும், பூமியை நோக்கி வேற பிளானட் நோக்கி உள்ள வரும். படத்துல பாத்துருக்கீங்களா, சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் பூமியை நோக்கி வருது, அது ஆர்பிட்ல சுத்தி வேற பக்கம் போகுது அப்படின்னா என்ன பண்ணிடும், சதுரி வேற பக்கம் போயிடும், மூவ்மெண்ட் வந்துட்டு. அதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த ஆஸ்ட்ராய்டு எதை நோக்கி வந்துகிட்டு இருக்குது, நம்ம பிளானட் வந்து எப்படி சுத்திக்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல இங்க வருதா அப்படின்னா இங்க முட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சுத்தி இந்த பக்கம் போயிடும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாது, வேற வழியில போய் எங்க போயிடும், சூரியன்ல போய் என்ன பண்ணிடும், ஃபுல்லா உள்ள போய் அதுல சேர்ந்துரும். அப்ப தப்பிக்க முடியுமா, முடியாதா? தப்பிக்க முடியும். என்ன பண்ணுவாங்க, அந்த படத்துல வருமே டிக் டிக் டிக், தமிழ் படம் பாத்துருக்கீங்களா, அதுல என்ன பண்ணுவாங்க, போய் ஆஸ்ட்ராய்டை பிரேக் பண்ணுவாங்க, பாத்துருக்கீங்களா? அது படத்துல வருது, அவ்வளவுதான். ஆனா அதே மாதிரி இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ் படம் எடுத்திருப்பாங்க. இந்த படத்துக்கு பேர் மறந்து போச்சு எனக்கு. ப்ரூஸ் வில்லிஸ் நடிச்ச படம் தான், ஆண்ட்ரோமேடாவா ஏதோ ஒரு பேர், அந்த மாதிரி தான் ஒரு பேர் வரும். அந்த மாதிரி ஒரு பூமியை நோக்கி ஒரு பாறை வரும். இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, சயின்டிஸ்ட் எல்லாம் ராக்கெட்ல போய் அந்த பாறையிலேயே லேண்ட் ஆகி
அந்த பாறையிலேயே பாம்பு வச்சு, ஏன்னா இப்படி எர்த் இருக்கு, இந்த பாறை இங்க வந்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் வந்தா கொலிஷன் ஆகும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பாறையில பிரேக் பண்ணாங்கன்னா, பாறையில பாம்பு சொன்னாங்க, பாறை வந்து என்ன ஆகும்னா பிரேக் ஆயிருக்கும், உடஞ்சா என்ன ஆட்டோமேட்டிக்கா பாறை ரெண்டா செதறி என்ன பண்ணும்னா இந்த ரெண்டு பக்கம் போயிடும் அப்படியே. அதுக்காண்டி பாம்பு வச்சு பண்ணுவாங்க அந்த படத்துல. நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, இங்க வந்து ராக்கெட்ல வச்சு லான்ச் பண்ண பண்ணாங்க, அந்த பாறையை உடைச்சு ரெண்டா பண்ணி விடுவாங்க. இந்த மாதிரி அவ்வளவு அவள் டெக்னாலஜி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த படம் எடுத்தது எப்ப, நான் சின்ன வயசுல அந்த படம் எடுத்துட்டாங்க. நான் ஸ்கூலுக்குலாம் அந்த ஸ்கூல் போற வயசுல. நம்ம ஆளுக்கு எப்ப எடுத்தாங்க, இப்பதான் இந்த மாதிரி ஒரு படமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். சரியா? நீங்க என்ன தெரிஞ்சுக்கங்க, ஆஸ்ட்ராய்டு பெல்ட் எங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதிட்டீங்களா, மைனர் இதை எழுதிங்க, இந்த கதையில எழுதிக்க, அவ்வளவுதான். ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, they are called minor planets. அதே ஆஸ்ட்ராய்ட்ஸ் பெருசா இருந்தா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பிளானட்டாய்ட்ஸ், அவ்வளவுதான்.